அதான் சொல்கிறேன். இந்த சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் அந்த கிறிஸ்டியன் வேலை செஞ்சாங்களே, இந்த நல்லா படிச்சிருக்காங்க. இந்த 2வது அண்ணன் இந்த அடிப்பட்ட அந்த போனாலாம் ஸ்லோப்பில் அழுறது. அப்புறம் அக்கா வந்து ஃபார்மசி. இப்போலாம் இதெல்லாம் வந்து ஒரு கேஸாக இருக்குது. என்னத்தான் தான் படித்தாலும் என்னத்தான் தான் மார்க் அவங்களோட கூட எடுத்தாலும் இவங்களுக்குலாம் இந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். அவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும், கொஞ்சம் நல்ல வேலையை. ஸோ இவங்களுக்குலாம் ஒரு மன வருத்தம் இருக்குதுன்னு வைங்களேன். அப்புறம் ஆண்டி வந்து அட்டெண்டன்ட், அதே மாதிரி ஆயாமா ஆண்டி வந்து பின்ஷன் ஆகினவங்க. அப்புறம் இன்னொரு அண்ணன் பெட்ரிக் என்னென்னு அவரும் வந்து இந்த அட்டெண்டன்ட். ஸோ என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தோடனே, அதாவது கூட்டிகிட்டு வரல, நாங்கள் எங்கே போயிருக்கோம், எங்கள் அப்பா இறந்து காஜாங்க்கு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கோம், 10 ஸ்கூலோ தாமன் முன்னின்னு சொல்லவே இல்லை. அவர்கிட்ட வந்து மோட்டரும் இல்லை காடியும் இல்லை. திடீர்னு எங்களை தேடிட்டு வர்றாரு. RXZ மோட்டர் சோப்பு இல்லை. அந்த சோப்பு வழிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. டேக்ஸி நான் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசித்தேன், நம்ம சொல்லிகிட்டே வழியே, நம்ம இப்போ தான் முதல் இப்போ பெரியமா வீட்டுக்கு. ஸோ ஜிபிஎஸ் வந்து இவனுக்கு சொன்னானுங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா, அது தெரியாது. ஸோ இந்த கிறிஸ்டியனை வந்து தயவு செஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் செய்கிறீங்களா, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்யுங்க, இல்லை எங்கள் அத்தா சைடில் எங்கள் அப்பாவோட அக்கா இவங்களாம் இந்த கோல்ஃபீல்ட் எஸ்டேட்டு இவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வாங்க. உங்களுக்கு ஒரு இம்ப்ளான் இருக்குது போட்டாங்க, அதுக்குன்னு செஞ்சு விடாதீங்க. எங்கள் அப்பாவை கொண்டுட்டீங்க, நீங்கள் நிலத்தை எடுத்துக்கிட்டீங்க. அந்த நிலத்துக்கு வந்து மேலே அப்பே கடை, எங்கள் பாட்டி வந்து கொஞ்சம் தண்ணியில் சிந்தியன் பிள்ளை உருவாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் எனக்கு வேணாம். திருட்டு நாய்ங்க எங்களை விடுங்க. எங்கள் சீனாத்த வீட்டில் ஆக்டோஸில் வேலை செய்கிறான் எங்கள் சீனாத்த மாமன் விஜயகுமார்னு. அவன் பொம்பளை சிஸ்கோவில் வேலை செய்யுது. நீ நினச்சிங்களா சிங்கப்பூர் வந்து செஞ்சு விட்டுட்டு ரொம்ப பயமுத்துறாங்க, சிங்கப்பூரில் போனால் மாட்டிக்குவோமா இவங்களா சொல்கிறாங்க. இல்லை, இவங்களுக்கு எல்லாம் என் உடம்புல உள்ளவனுக்கு சிஸ்கோ இருக்குது, போலீஸு, இவங்களுக்குலாம் வந்து இந்த டீலு ஒன்றுக்கு ஒன்று இருக்குது. இவனுங்களாம் டீலு வந்து ஒன்றுக்கு ஒன்று இவனுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. போலீஸ் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, காட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி இவனுங்களுக்கு எல்லா பலமும் இருக்கிறனால சிங்கப்பூரில் அனுப்பிவிட்டு அங்கே வந்து, ஏன்னா என் அத்தம்மா வந்து சிஸ்கோ வேலை செய்கிறான், பொம்பளை வந்து இல்லை அட்டோஸ் வேலை செய்கிறேன், இது வந்து அது பொம்பளை வந்து சிஸ்கோ வேலை செய்யுது. ஸோ இவங்களுக்கு எல்லா வளமும் இருக்குது. ஸோ சிங்கப்பூருக்கு போனால் இந்த சிங்கப்பூர் போஸ்ட் பேங்கில் தான் சம்பளம் வரும். இங்கே வேலை செஞ்சால் தான் 4 மடங்கு வேலை, 5 மடங்கு வேலை, பாத்ரூம் கழுவுற வேலை, எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு 4 சம்பளம் தின்றானுங்க. அதனால தான் மலேசியாவுக்கு திருப்பி அனுப்புவானுங்க. ஸோ அங்கே வந்து கால் பண்ணி செய்கிறது இவங்களாம் ஒரு ஜாதி தானே, அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது, அவ்வளோதான். இவங்க வந்து ஆஃபிஷியலாக செய்யலை. அப்படியே பயம் பூட்டி இன்னும் பிடிக்க போகிறோன்னா நான் சொன்னேன், என்ன தப்பு செஞ்சு பிடிக்கிறதுக்கு, இவங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சால் காசு சாப்பிட முடியாது, இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இங்கே வேலை செஞ்சால் நல்லா காசு சாப்பிட்லாம். நானும் எவ்வளோ போராடிட்டேன். நான் சொல்கிறேன் எல்லாத்தையும், இவனுக்கு திருட்டு நாய்ங்க உடம்புல உள்ளவங்க திருட்டு நாய்ங்க. எங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல், அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இந்த இம்ப்ளானை போட்டுக்கிட்டு நாங்கள் சம்பாதிக்கிறது மயிர் மட்டு. எங்கள் அப்பா ஜாகாவாக இருந்தால் ரொம்ப ஜாகாவாக இருக்கார். அவங்களுக்கு வேண்டியது வந்து நான் வாழணும் இல்லை, என் தம்பி வாழணும். ஸோ என் தம்பியை வந்து எங்கள் அம்மா உண்டி தான் பார்ப்பாங்க, எங்கள் அப்பா வந்து 2 பேத்தி பார்ப்பாங்க. ஸோ எங்கள் அப்பா வலிச்சோடனே போச்சு, நாசமாக போச்சு. ஒரு பொம்பளை பிள்ளைய 45 வருஷமாக சம்பாதிக்கிறாங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் பேரான்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் வந்து இந்த ப்ரைஸ்லாம் பார்த்தேன்னா போய் சொன்னேன்னா, என்ன பேரா நீங்கள், யார் நீங்கள், நானே உங்களுக்கு சொந்த இல்லை திருட்டுத்தனமாக போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள் வந்து வேலையை செய்யாமல் சும்மா காசு எடுத்துக்கிட்டு மாட்டுறதுக்கு ஒன்றும் நாள் இல்லை. நீங்கள் தத்தோவாக இருந்தாலும் சரி, ரத்தினம் இருந்தாலும் சரி, அந்த ரிசைக்கிளிங் வந்து ஆசிரமத்துக்கு வந்து விட்டாங்களே, இவங்க தான் எந்த தத்தின்னு தெரியல, உஸ்மான் சோடா இல்லை அவங்க நஜி முடியன்னு தெரியல. இதை திறந்தோன்னே வாழவே முடியல. சோவிங் சென்டர் இப்படியே 24 hours ஒரு புள்ள வாடுற வாழ்க்கையை அடிமை மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அடிமை மாதிரி அவங்க பிள்ளைங்க ரவுக்கத்தை கேட்பதுக்கு பழகினோம். இன்றைக்கி இந்த நாயர் குடும்பம் 6 பிள்ளைங்க சிறும்பன் தான். இவங்க அவங்க அண்ணன் வந்து தொட்டால் பேட்மிண்டன் போனால் சொன்னால் என் கூட்டளி சுப்பா நாயர்னு கேட்காது. ஸ்கூலுக்கு போனால் ஒரு பையன் பின்னாலேயே அலையிறான், அவனும் எனக்கு லிஃப்ட் பண்ணி கூட்டி கொடுக்கும். இதெல்லாம் என்னால் இது அவன் தான் அண்ணங்காரன் பேட்மிண்டன் ட்ரைனிங் போ கை வைக்கிறான்ற தெரியாத மாதிரி இருக்குது. அதை தட்டிக்கிட்டு இருக்கணும். இங்கே வந்து இந்த பையன் வந்து என் பின்னால் வரானா, என்னை நானாச்சு அவனாச்சு, அவன் என் பின்னால் வரானா அவனோட பசங்க. இது வந்து அதை பாஸ் பண்ணி லோப் பண்ணி 6 மாதமாக. ஸோ இன்றைக்கி ஆசிரமத்தில் வந்து இந்த மோகனா முனியாண்டி பிக்காஸ் வனிதா
எம்ஐசி. இவங்களும் சீன மாதிரி தான் இந்த கட்ட சுழல் போட்டுப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் சீனம் தான். ஸோ இவங்களை சுற்றி இந்த சுப்பா இந்த ராதிகா எவ்வளோ பிள்ளைங்க காதலிக்குதுங்க, டேட்டிங் பண்ணுதுங்க. இந்த பையன் பின்னால் வந்தான்னு சொல்லிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் சைனீஸ்லேருந்து ஓடிடுது. இன்னும் 9 நாள். இவன் வந்து அதான் இந்த இந்து சங்கம் தர்மா ஸ்கூலில் வால் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடத்துனாங்க. தர்மா ஸ்கூல் இந்து சங்கம் ஒரு ப்ரோக்ராமு. அப்போ இந்த நாடாசோரெல்லாம் இறங்கியிருந்தாங்க. இவன் போய் நான் என்ன லவ் பண்ணுறேன்னா ஏன் பின்னால் வரவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். இந்த எஸ்கேன்னு சிவம் கஸ்தூரின் என்னடா இதுங்க லவ் பண்ணுதுங்க, டேட்டிங் பண்ணுதுங்க. எத்தனோ வருஷமாக இந்த ஷிபாவில் வந்து 13 வருஷமாக இவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க. அதாவது அவங்க கூட உள்ளவங்க, அதாவது சுற்றி வர உள்ளதுங்க. இவங்களும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. டேட்டிங் பண்ணி ரொம்ப சின்ன வயசுல இவங்க நீ சிவம் காதலிக்கிறது தானே, நீ வந்து டான்ஸ் ரீச் ஆகி ஏன் யோசிக்க மாட்டீங்க? எவன் வந்து என் வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டு இருக்கான். ஆடக்கூடாது, எதுவுமே கற்றுக்கூடாது. அந்த ஷோவிங் கிளாஸ் போனால் பேச்சு ஒர்க்கு எதுவுமே கற்றுக்கூடாது. சமைக்க போனால் வெட்டுறது, கழுவுறது, கை ஊறி போய் 10 போட்டுரும். அந்த மாதிரி செய்வாங்க. யாருடா அவங்க? இத்தனை பேர் இருக்கிறவங்கள இந்த ரிசைக்ளிங்லாம் சேர்ந்து செஞ்சால் எத்தனை மட்டும் இந்த கிளினிக் கழுவு வச்சா சேர்ந்து செஞ்சால் எப்படி? இவனுங்க சின்ன பிள்ளையிலேருந்து அவன் உடம்புல இருந்துட்டு திருடிட்டு இருக்கானுங்க. இந்தவனுங்க அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி இந்த ரத்தின் வந்து இந்த ரிசைக்கிள்னு சொன்னோன்னே போச்சு, நாசமாக போச்சு என் வாழ்க்கை. ஒரு வழி தர மாட்டாங்க. இவ்வளோ செஞ்சு நாங்கள் ஒண்டி தான் செய்யணும். ப்ளே டைம் போச்சு. நிப்பாட்டிடுங்க. என்னை சுற்றி வரவங்களாம் இன்றைக்கி எங்கள் அம்மா சைட்டும் சரி, எங்கள் அப்பா சைட்டும் சரி, இந்த கொடுமையை தான் பட்டிருக்கேன். சாமி பார்த்து என்னைய வந்து அடுத்தவங்க கூட அசிங்கமாக பேசுகிறது. கல்யாணம் 3 மாதம் ஒரு உண்டாங்க அது பொறுக்கி வந்தான் மீக்கு அது 3 பேர் வந்தான் மீ சாப்பிட்டு ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுச்சிங்க. என் கூட விழுதுங்க. நான் பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போகல, என் குடும்பத்தோடு இருந்தேன். என் கூட இதுங்க அப்படி செஞ்சிருச்சிங்க. திடீர்னு பஸ் வந்துச்சு, ஏற்றிடுச்சிங்க. ஸோ கல்யாணம் 3 மாதம் ஒரு குண்டாங்கில் இருக்க குண்டாங்க என் பேர் நார் அடித்து இது 15 வயசுலாம் அறுப்பு எடுத்து ஓடி போச்சுன்னு. இது என் மாமியார் ஒரு ரவா உரிக்க போய் என்னென்ன செஞ்சேன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணி பக்கத்தில் படுக்கக்கூடாது, ஒரு அவங்க குழந்தை மாமனை கொடுத்து இதுதான் புருஷன் வந்து வாழவே கூடாது, கை பிடிக்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது. அடிமை, அதாவது வேலை கழிச்சில்ல, அடிமை, ஸ்லேவ். இவங்க செய்யல. இப்போ எங்கள் மாமியார் வந்து ஸ்ரம்பாலேருந்து வந்தாங்க. இது ஸ்ரம்பா சம்மந்தப்பட்டது. என் கல்யாணத்துக்கு அப்படி தான். நான் பார்த்த சேலை முதல் பிடிச்சிருந்துச்சி 400. நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த அருணா டெக்ஸ்டைலில் கிளைங்க பிடிச்சிருக்கு சொல்லிட்டு வெளியாகிட்டேன். நான் சிம்பிள், ஆனால் பிடிச்சிருந்துச்சு. வந்துட்டேன். வீட்டில் வந்து என் சேலையை எடுத்து என் நாத்தனாக்கு கொடுக்குறாங்க. நாத்தனாக்கு லட்சுமி இந்த சேலை நீ எடுத்து போனேன். நான் சொன்னேன் இவர்கிட்ட, நான் அந்த சேலை நான் தானே எடுத்தேன். இல்லை உனக்கு எடுத்த சேலை அடுத்தது எடுத்தாங்க, நான் பார்க்கல. அடுத்த சேலை 600. என்ன பண்ணுறீங்க? இது வந்து என் நாத்தனாக்கு போல் இது யாரோ ஒரு பொம்பளைங்க என் உடம்புல இருந்துக்கிட்டு நகையும் திருடிக்கிட்டு, அதையும் திருடிக்கிட்டு, இதையும் திருடிக்கிட்டு, நடுவில் பங்கு போட்டுக்கிட்டு, யார் இந்த நாய்ங்க? உங்கள் டீச்சருக்கு என்ன திருட்டு நாய்ங்க? எல்லாத்தையும் சொல்ல இருக்காங்க. நிறைய டீச்சர் இருக்காங்க. இந்த ஒயரிங் 1.5 மாதம் 2 மாதத்துக்கிட்ட ஒரு இது 10 கிலோ சீனி சக்கரில் ஒரு போச்சே நடந்துச்சு 1.5 மாதமாக. இதுவும் ஒரு டீச்சர் தான் நம்ம வீட்டு இருந்தோம். பிரிட்டங்காங்லேருந்து அந்த கம்பெனிலேருந்து இந்த எலக்ட்ரிக் ஜாமா அந்த லோரிக்காரன் வரல, அவனுக்கு ஒரு காசான். ஏற்ற வீட்டிலேருந்து இந்த வீட்டில் போடுறதுக்கு டீச்சருக்கு காசான். என்னடா பண்ணிக்கிட்டு ஒரு காசு கொடுக்க மாட்டானுங்க. திருடி 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 என் நகை காசு எல்லாத்தையும் திருடிட்டு என்னடா சம்பாதிக்க மாட்டீங்க? சம்பாதிக்க மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில. பூக்களை வச்சுருந்தேன், ஏற்றி விட்டேன். இந்த கணபதி ரெஸ்டாரண்ட் முன்னுக்கு, இந்த கணபதி அது முன்னுக்கு பூ வரும் ஊர்காரம் அவங்களாம் போடுவேன். நான் உங்கள் ஊர்காரவங்களை பற்றி மட்டமாக பேசலை. நீங்கள் ஊர்காரவங்க கணபதி ரெஸ்டாரண்ட் முன்னுக்கு இந்த பூ போட்டு இந்த கணக்கு புக்கு வச்சுருப்பேன். சைன் வாங்கி திடீர்னு 5000 வெள்ளி கொடு என் குழந்தை அவன் செய்யலை தெரியுமா? நம்ம முன்னேற வச்சுது தெரியுமா? பூவில் வந்து அவங்க கொடுக்கும்போது 2.5 கிலோ கிடைக்கும். 6 மாதம் சென்று 20 கிலோ எடுக்க ஆரம்பிச்சு. அது எக்ஸ்ட்ரா இந்த செடி, கத்திரிக்காய் செடி, அவரைக்காய் செடி இதெல்லாம் போட்டு
5000 வெள்ளி கொடுன்னு என் குழந்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த மாதிரி செய்கிறவங்கள 5000 வெள்ளி கொடு, இல்லைன்னா அந்த கொள்ளையை கொடு, என்ன செய்யுது? இது பிரச்சனை. எங்கே போகிறது? 5000 வெள்ளிக்கு இவனுங்க தான் 5 காசு திருடுவானுங்களே. 1000 வெள்ளி திருடுவானுங்க, ஒரு 10 வெள்ளி நம்ம காசுலேருந்து எடுத்து கொடுத்துட்டு திருப்பி அந்த 10 வெள்ளிக்கு பதிலாக 100 வெள்ளி அடிப்பானுங்க. திருட்டு நாய்ங்க. நீங்கள் வந்து சொல்லாதீங்க. என் கூட வேலை செய்கிறாங்கன்னா உட்காந்து புல் பிடிக்கிடும் போது பேசுகிறாங்க. அந்த பொக்கையிலேருந்து 100 வெள்ளி எடுத்து 100 வெள்ளி ஆட்டையை போட்டு போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் என் கஷ்டம், பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறேனே. உங்களுக்கு புருஷன் இருக்குது, சிங்கப்பூர் வேலை செய்கிறாங்க, உங்கள் பிள்ளை வந்து டீச்சர் படிக்குது. இவங்களாம் இந்த மாதிரி செஞ்சால் திருட்டு நாய்ங்க. நாங்களாம் எப்படி வாழ்கிறது? ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை, என் மகளையும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தான் எங்கள் அம்மா நகையை கணக்காக சைன் சொல்லியா என்ன ஸ்கேர்ட் போட்டிருக்காங்க பார்த்து கணக்காக அவங்களுக்கு பாத்ரூம் வச்சு ஆட்டையை போட்டாங்க. அதாவது இவங்க ஆட்டையை போடுறதெல்லாம் எப்படி தெரியுமா? புது நகை அப்படியே வாங்கி அப்படியே டேக்கு. நான் நினைக்கிறேன் இவங்க வந்து வாங்கினோன்னே திருப்பியை திருடி திருப்பியை கடையில் வச்சுருவாங்க நினைக்கிறேன். என்னடா இவனுங்க? யார் இவனுங்க? திருட்டு நாய்ங்க. அது முடிஞ்சு இங்கே அடித்து அங்கே அடித்து இங்கே அனுப்பி நம்பருக்கு. ஏய், உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஃப்ரீ பேர்டு. கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் செய்கிறது தெரியல. இந்த பூ அப்போ கொள்ளையை வந்து 5000 வெள்ளி கேட்டோன்னே அந்த பூ கணக்கு இருந்துச்சு, பூருக்காரன். அப்போ நான் சொன்னேன், இன்னும் ஒன்று 600 வெள்ளி இருக்குது, சைன் வைக்கல பார்த்துங்கன்னு. பூக்கொள்ளையை தான் எடுத்துட்டாங்களே, அந்த கணக்கு இருக்குல்ல. 2 நாள் சென்று நான் வந்து எப்போதுமே காசு வாங்கிட்டு வந்தேன், சைன் வாங்கிட்டு வரேன். அண்ணா நீங்கள் பாருங்கள் 600 வெள்ளி இருக்குது, இன்னும் 2 நாள் சென்று வரேன். சரிண்ணா. போய் கேட்குறேன், என்னடா நீங்கள் இலங்கையிலேருந்து வந்து இன்றைக்கி சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க, உங்களை நல்லா பார்த்துக்குறாங்க, எங்கள் குடும்பத்துலேயே உங்களுக்கு 20000 வெள்ளி மிஷின் வாங்கி போட்டு சிங்கப்பூர். எனக்கு இந்த வீட்டில் சாப்பாடே கிடைக்காது. என் குழந்தை பொம்பளை, அதாவது நேசன் கேஷன் கடையில் அவங்கள வேலை செஞ்சு துணி தைச்சிக்கிட்டு சிலோனிஸ். இங்கே வந்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. குழந்தை பொம்பளை இறந்தோன்னே கொண்டு வந்துட்டு ஒரு 6 மாதம் வாழ்ந்துட்டு ஓடிட்டான். ஆனால் என் குடும்பமே 20000 வெள்ளிக்கு மிஷின் வாங்கி கொடுத்து சர்வீஸ் சென்டர் பார்த்து ஆர்டரு கொடுத்து, அப்போ வந்து அங்கே காசு கட்ட முடியாமல் ரொம்ப நாள் சென்று காசு கட்ட முடியாமல் என் வீட்டுக்காரு லோரி பிடிச்சி அந்த ஜாமான். நீங்கள் அசிங்கமாக பேசலை, நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா சிலோனிஸு ஊருக்காரவங்க லோரி பிடிச்சி இவரே ஜாமான் இறக்கி 3 மாதம் நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு, அதுவும் வந்து அவங்க வந்து அந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கும்போது எனக்கு இங்கே சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து சிங்கப்பூர் அரிசி தான் சாப்பிடுவாங்களாம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஸ்ரீலங்கா? நான் உங்களை தப்பாக சொல்ல, நீங்களாம் வந்து இங்கே ராஜி ஆடுறீங்க. இந்த பங்களாதேஷி பாகிஸ்தான்காரன்னா வந்து நம்மளை வந்து செஞ்சு விட்றோம். பாகிஸ்தான்காரன் பின்னால் நாசிலமா பொம்பளை வந்து நாய்க்கரிச்சு இந்த பசாமத்தில் பிஸ்னஸ், இந்த கோழி ஜூஸு, இந்த ஆட்டோகிராஃப். வீடு ஒரு வாட்டி எரிஞ்சிச்சு காடியில் வரும்போது. என்னடா புகையாக இருக்குன்னு பார்த்தா அந்த பசாமலத்தில் பாகிஸ்தானும் பொம்பளை நாய்க்கரிச்சு பொம்பளை பிள்ளைங்களாக இருக்குது. பின்னால் வழியாக கண்ணாடியில் பார்த்தா இந்த கேஸ் கொஞ்சம் தெரிச்சு பின்னால் மெத்த இருந்திருக்கு, எரிஞ்சிருக்கு. அப்போ நான் சொன்னேன், இன்னும் எரிய புகையே தானே இருக்குது. 3 வீட்டில், அவங்க வீட்டில், பக்கத்து வீட்டில், இந்த வீட்டில் போட்டு வாளியை பிடிச்சி போய் ஊற்றுற எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. நான் சொன்னேன், என்னத்துக்கு நிற்கிறீங்க, அது பற்றி எரியல, வாங்க போய் ஊற்றுவான்னு. ஏசி அவ்வளோ நேரம் நின்றுட்டு தானே. அதாவது அது எரியுதுன்னு சொல்லிட்டு நான் போனேன் தெரியுமா, கேஸ் வெடித்து சாவடிக்க பார்க்குறானுங்கண்ணா. இவங்க யாருடா? இவனுக்கு வீடெல்லாம் காப்பாற்றி இன்றைக்கி பாகிஸ்தான்காரன். என் மகள்கிட்ட சொன்னேன், இந்த ஜேபி டவுனுக்கு போயிருந்து, அது வந்து இந்த பெர்ஃப்யூம் எடுத்துக்கிட்டு இந்த பாகிஸ்தான்காரன் ஏவோன் வின்ஸ்டாவா அது. நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து ஒரிஜினல் இல்லை பாப்பா, ஏவோன் வந்து கடையிலே வந்து 35 வெள்ளி தான், இவன் 50 வெள்ளி பாகிஸ்தான்காரன். நான் சொன்னேன் வேணான்னு. அதாவது என் பிள்ளையை விரட்டி எப்படி வச்சமா கேட்கணும், அப்பயே வேணும். அதுதான் தெரியாதா? 4000 வெள்ளி சங்கிலி, 2000 வெள்ளி சங்கிலி. இவங்க வந்து ஒரு 20-30 வெள்ளி முடிச்சிட்டு இருக்காங்க. ஏமாற்றி என்ன பச்சை பேசியில் பேசி சங்கிலியை கூடு, அதை கூடு, காசை கூடு, இப்படியே தான் ஒரு 20,000 வெள்ளிக்கே போயிடுச்சு. அங்கே போயிட்டு அவன் விற்கிறான், விரட்டி வாங்க சொல்லியிருக்கான். அதாவது அதை வெட்டுவாங்க, எப்படியாச்சும் என்னை வாங்க வச்சுனோன்னு. இது அடக்க முடியாது. அப்படி ஜேபி டவுனில் போய் கற்றுன்னு சொல்லிட்டு 50 வெள்ளியை கொடுத்து அப்படியே பையில் போட்டான். திறக்கும் போது கொஞ்ச நாள் வாசம் இருந்துச்சு. அவன் காமிக்கும் போது ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். ஊற்றி பார்த்தா பச்சை தண்ணி. இவனுங்க வீடு வந்து எரிஞ்சிச்சு, பாகிஸ்தான்கார வீடு நாய்க்கரிச்சு கொண்டாட்டி. அப்போயே அனுப்பிச்சி விட்டு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த கேஸ் வெடித்து நான் சாகணும். யாருடா நீங்கள் பாகிஸ்தானு? இந்த கிறிஸ்டியன் இங்கே என்ஜிஓன்னு சொல்லிக்கிட்டு ஒரு குடும்பம் ரொம்ப நாள் வேலையில் இந்த வீட்டிலேருந்து விரட்டி அடிப்பாங்க. நான் வந்து அடிமை இல்லை, என் இஷ்டத்துக்கு வாழலாம், என் புருஷன் கூட வாழலாம் தெரியுமா? நான் இங்கே யார்கிட்டையும் சொல்லாமல் சிப்பா போட்டு என் கேள்லேருந்து இங்கே அனுப்பியிருக்காங்க. மேற்பாருங்க இப்போ கிடையாது. ஓகே,
அதனால எங்கள் அம்மா உடம்புலேயும் இம்ப்ளான்ட் இருக்குது, எல்லா உண்மையும் இருக்குது. எங்கள் அம்மா உண்மை உறவக்கிட்டே கொண்டு போய் சாவடிச்சிட்டாங்க. யார் எங்கள் அம்மா இவங்க சாவடிக்க? தம்பி, என் மாமனுங்க. இந்த கடைசியாக இபிஎஃப்பை போட்டானுங்க. வீட்டில் ஜாமான் வாங்கி போட்டோம். ப்ராப்பர்ட்டி எல்லாம் புதுசாக இருக்கும். ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த குப்பை தொழில் பொறுக்குறோனுங்களே, இந்த மஜ்லிஸ் கண்ணுங்க, இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறோங்க, இந்த உடஞ்சிது உடச்சல். ஆனால் எங்கள்கிட்ட எடுக்கும்போது எடுக்க மாட்டாங்க. ஜாமான் வாங்கி எங்கள் அம்மா இபிஎஃப் வந்தோடனே புதுசு எல்லாம் வாங்கி போட்டு அங்கேருந்து ஓடியாந்துட்டார் ஒரு மாதத்தில். இவங்க எடுக்கிறதெல்லாம் புத்தம் புதுசு, நியூ, பிராண்ட் நியூ. அப்படி என் தம்பிக்கு தெரியும். அது நம்ம வாங்கி போட்டால் இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். அப்படியே அது வந்து பிளான் கிடச்சிருச்சு எங்கள் அம்மா இபிஎஃப்பில். அதெல்லாம் கேட்டேன், என்னத்துக்குடா அங்கே ஜாமான் வாங்கி போட்டுக்கிட்டு புத்தம் புதுசாக எடுக்கணும். நம்ம வீட்டு கண்டு கட்டிடுவோம், கரண்டு காசு கட்டிடுவோம். நீ சொல்கிறாங்க எங்கேயும் கண்டு காசு, என் வீட்டுக்காருக்கும் தெரியும், என் தம்பிக்கும் தெரியும், எங்கள் அம்மா இல்லை. ஸோ இன்றைக்கி பழைய போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே கண்டு காசு கட்டல, அங்கே கண்டு. என்ன உங்களுக்கு? எங்கள் பணத்தை தின்னுட்டு உங்களுக்கு என்ன? உங்கள் மாதிரி பிச்சைக்கிற நாய்ங்களா ஏழைங்கள்ட்ட போய் கை வச்சு திருடுறது? மண்டை உடஞ்சி அஸ்மா, டிவி, பிச்சை கூட எடுக்க மாட்டீங்களா? உங்கள் அம்மா பண்ணலாம் சொல்லி கொடுக்கல? உழைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுக்கலையா? யார் திருடி? இந்த பப்புலெல்லாம் கொண்டு போய் எல்லா நம்பருக்கண்டையும் மாட்டி விட்டு திருடுது. என் உடம்புல உள்ள திருடாடா. என்னைக்கு வச்சு செய்வான், அங்கேயும் வச்சு செய்வான், அங்கங்கே அடி வாங்க வச்சு, அவுத்து போட்டு அடிக்க வச்சு, பீரியட் அடிக்க வச்சு, இதை கொண்டு போய் இன்றைக்கி யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? இந்த பனியாகன் சீனம் அவன்கிட்ட கொடுக்கலாமா? என் வாழ்க்கையை போய் இவங்கெல்லாம் திருடி வச்சுட்டு கொண்டு போய் அங்கே விட்டு வச்சுருக்கானுங்க. இவனுங்க வந்து 5 காசாக இருந்தாலும் 1000 வெள்ளி எடுப்பானுங்க. அந்த கேசவங்கிட்ட முன்னுக்கு ரெஸ்டாரண்ட் போகிறேன், காடி பச்சை காடி மைவியா போய் போடுறேன். அவள் காடி பக்கத்தில் வந்து மருந்து கடை, சீன மருந்து கடை. இன்னும் பக்கிங்கே போடல. ஐயோ இடிச்சிருச்சு வெடியூர் காடி, இம்பார்ட்டன்ட் காடி. இந்த பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இல்லைக்கா, இடிக்கவே இல்லைக்கா, நீங்கள் அப்படியே இறங்குங்க பிரேக் போட்டு. இறங்குனா ஒட்டவே இல்லை, நான் இடிச்சிட்டேனா. இவங்க போய் கொடுக்கலாமாடா அது சீனனுங்கிட்ட? இம்போர்ட்டட் கடி. உன் கடி எப்போ அடிபடிச்சு? சோப்பு மீட்டு ஓட்டியிருக்கு, இது லைட் பச்சை. நான் சொன்னேன் எங்கே அடிச்சிச்சுன்னு. அவங்களும் சொல்கிறாங்க மண்ணாட யூஜாங்க சீப்புன்னு. இடித்ததோடு சரி, என்னோடய டிரைவிங் ஸ்கில் சரியில்லைன்னு காமிக்கிறது. ஒட்டவே இல்லை கடி எப்படி இடித்ததோடு சரி. இவங்க விடுவானுங்களாடா சீனனுங்க? செய்யாத அங்கே அத்தனை பேர் சாட்சிக்கு இருக்கானுங்க. என் உடம்புல விடுவாங்க போய் நாய்ங்க என்ன தான் பேசுங்க, என்ன தான் சாட்சி வச்சுருங்க, என்ன தான் கண்ணு மணிக்கு அவனுங்க என் உடம்புலேருந்து பார்ப்பானுங்க. அந்த காடி இடிக்காத கடிக்கு 1000 வெள்ளி 1500 வெள்ளின்னு இது எப்போ பண்ண இவங்க இந்த சீனனுங்க வாங்குவானுங்க. யார் அந்த சீனனுங்க செஞ்சு விட்றாங்க? அங்கே மங்கு கழுவுனதுக்கு சீ ஃபுட் கடை கிடைக்கிது, அவன் செஞ்சு விட்றான். ஏற்கனவே இந்த சீ ஃபுட்டு ஏதாச்சும் செய்கிறாங்க, அவனுக்கு புது கடை கிடைக்கிது. எவ்வளோடா என்னை வச்சு சம்பாதிப்பீங்க? இன்றைக்கி வந்து இந்த வீடு எல்லாம் உடஞ்சிருச்சு, பின்னால் உடஞ்சிருச்சு, முன்னுக்கு உடஞ்சிருச்சு, எல்லாம் கோணிச்சு போச்சு, பாத்ரூம் போச்சு, எல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. பின்னால் வந்து இந்த இந்தோனேஷியாக்காரவங்களை வச்சு இந்த இந்த கிச்சன் வந்து பின்னால் அந்த கம்பி இருக்காங்க, அங்கே இந்தோனேஷியாக்காரவங்க வச்சு எல்லா வீட்லேயும் வெளியே இந்த முள்ளுக்கு புறா போடுவேன். எல்லா வீட்லேயும் வந்து அந்த ஜாரிங் போட்டுருந்தாங்க. இவங்களும் வந்து செஞ்சுட்டு பின்னால் ஜாரிங் போடல, மேலே எல்லாம் புறா போய் முட்டை போட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க? ஏன்டா இவங்களாம்? வீட்டுக்கு வந்து ரெனோவேஷன் வந்தால் நான் சொல்லுவேன், சாமி ரூமில் வந்து காசு இருந்தால் எடுத்து வைங்க என் பிள்ளைங்கள்ட்ட அப்படியே வச்சுருவாங்க. கணக்காக எங்கள் அப்பா வந்தோடனே 100 வெள்ளி காமிச்சு நான் சொன்னது காசு எடுத்து வைங்க. என்ன அவங்க அப்பா அங்கேயே சொல்ல போகிறாரு, என்னை தான் சொல்லுவாங்க. இவங்களாம் நிப்பாட்ட சொல்லுங்கள் தயவு செஞ்சு. அங்கங்கே விட்டுக்கிட்டு இந்த நம்பருக்கு என்னவங்களாம் உண்மை தெரியாது, அவங்க சாவு, அவங்க குடும்பத்தில் உள்ள சாவு, இவங்களாம் பேர் போட்டு உண்மை தெரியாது. இன்றைக்கி இவங்களை வச்சு செஞ்சுருக்கீங்க. திருப்பியும் நான் வந்து செஞ்சு விட்டு இந்த ப்ரைஸ்லாம் வரும்போது உங்களை விட்டேனா? அதாவது இந்த போன எலெக்ஷனு டாக்டர் கேஜி ஹெல்த் மினிஸ்டர் வந்திருந்தார், ப்ரைஸ் வந்துருந்துச்சு. ப்ரைஸ் வந்திருக்குன்னு சூடாலாம் கொடுத்து கூட்டம் முள்ளுக்கு தள்ளிட்டு போனேன். இந்த சீனனுங்க தெரியுமா, போனசர் மாதிரி கீழே தள்ளி விட்டாருங்க. ஏன் இந்த சீனனுங்க விட மாட்டானுங்க? தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள். இந்த சீனனுங்க அடக்குங்க. இங்கே உள்ள சீனனுங்களாம் வந்து வட்டிக்கு வாங்கி ஓடல, அவங்க பிஸ்னஸ் நொடிக்கல, சும்மா நாங்களும் மாட்டியிருக்கோம், நாங்களும் வட்டிக்கு வாங்கிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறான், நாங்களும் வட்டிக்கு வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஓடி போயிட்டோம். இங்கே வந்து ஒரு நாடகம் நடக்குது, அதுக்காக உங்கள் சீனனுங்க வந்து எல்லாமே கெட்டவங்கன்னு சொல்லலை. இவங்களா சொல்லிக்கிறாங்க, நாங்களாம் மாட்டிட்டோம்,
இன்றைக்கி சீன பிஸ்னஸ் அழிஞ்சிடுச்சுன்னா முடியுமா? வருஷ காலமாக இப்படி தான் இருக்குது. இவங்களாம் வந்து நம்ம தமிழால் வச்சு எங்கள் சீன பிஸ்னஸ் அழியுது, நாங்கள் வட்டிக்கு வாங்கிட்டு ஓடிட்டோம், வட்டினால் இப்படி ஆகிட்டோம். இது போய் என்னடா சின்ன பிள்ளையிலேருந்து போய் வீடு கழுவுறது, அது கழுவுறது, இது கழுவுறது. இங்கே வந்தோம் தொங்க வீட்டில் சேவை இருக்கும்போது வீட்டை விட்டு இந்த 3வது வீட்டுக்காரன் சீன தான் ஏஜென்ட் சீன வீட்டுக்கு வந்து ஓனர் வர போகிறாங்க, நீங்கள் புது வீடு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை. நானும் பார்த்துக்கிட்டு இந்த 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஜாமான்லாம் இழுத்து போட்டு கழுவி சுத்தமாக்கி பிள்ளைங்களை வச்சுட்டு செய்கிறது. சின்ன சின்ன பிள்ளைங்களை சின்னாங்க. வீட்டு ஏஜென்ட் சீன எல்லாம் கழுவி முடிச்சு எல்லாம் இந்த க்ரீலு அது இதுன்னு எல்லாம் துப்புரவு. இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த அலிமாரி பழைய உடஞ்ச அலிமாரி இழுக்கிறது சின்னாங்க. செஞ்சு முடித்தோன்னே ராத்திரி வந்து சொல்லுவாங்க, இல்லை ஓனர் வரலையா, ஒரு 3 மாதம் ஆகுமா, பரவாயில்ல இந்த வீட்டில் இருங்க. என்ன கழுவி முடிச்சோனையா எப்படிடா என்ன அடிமையை வைக்கிறாங்க? முதல்ல தெரியாது. பார்த்தா ஒரு வாரத்தில் அங்கே ஆள் புந்துருவாங்க. ஒரு வீடு கழுவுறது எவ்வளோ? இவனுங்க ஏன் பொய் சொல்லி 3 வீடு 4 வீடு அடிமையாக சின்ன பிள்ளைன்னு பார்த்துருக்கானுங்க. நான் சொல்கிறேன், இந்த சீனனுங்க அடக்குங்க. சும்மா ஒரு இம்ப்ளான் போட்டுக்கிட்டு எங்கள் நகையை தின்னுக்கிட்டு எங்கள் உழைப்பையும் தின்னுக்கிட்டு எங்கள் பேரில் உள்ள அந்த ரூமா சத்து மலேசியாவுக்கு பஜ்ஜிக்கானு என்னென்ன முடியுமோ தின்னுட்டு கடைசியாக சாப்பிடிச்சிடுவானுங்க. இது பேராக்காரன்றாங்க, இவங்கன்றாங்க. தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. உங்கள் பேராக்காரவங்களா யார் செய்கிறான்னு தெரில, புரியுதா? திருட்டு நாய்ங்க. இந்த என்ன சொல்லுவாங்க, எல்லாம் சொத்தையும் அடிச்சுட்டு கவர்மெண்டில் என்னென்ன இருக்கோ அடிச்சுட்டு இந்த ரூமா சத்து மலேசியா இந்த வந்து எங்கள் அப்பாவுக்கு ரூமா பஞ்சாங்க. அதனால் ஒரு ஃப்ளாட்டு அதையும் ஆட்டையை போட்டு இங்கே என் கொழுந்த எம்பி இது மஜ்லிஸ் ஃப்ளாட்டு 25,000 வெள்ளிக்கு வாங்கினது. அப்போ என் கொழுந்த போகும்போது அரசு வீடு போகும்போது அது 1000 வெள்ளிக்கு சேவை பெரிய வீடு. நான் சொன்னேன், சொந்த வீடு 25,000 வெள்ளி கட்டிட்டீங்க, சொந்த வீட்டில் இருங்க, பிள்ளைங்களாம் சின்னது, உங்கள் வீட்டுக்காரு வெளியூர் போகிறாரு, இப்போ வேணான்னு யார் சொல்லி கொடுத்தாவோ நீ போயே ஆகணும்னு. அது பிடிவாதமாக இருக்குது. சொல்லி பார்த்தா கேட்கல. 1000 வெள்ளிக்கு சேவைக்கு போயிட்டாங்க. நான் போட்டு படித்து பிடிச்சேன்னு. எங்கள் குழந்தை வந்து அரசவி. இவனுங்க இப்படி தான். ஒரு வீடு வந்து கட்டி முடிச்சிட்டா, இப்போ கவர்மெண்ட் ஃப்ளாட் மஜ்லிஸ் ஃப்ளாட் சொந்த வீடு தெரியுமா 25,000 வெள்ளி. புது வீட்டுக்கு போயிடுச்சு. சொல்ல கேட்கல. நான் சொன்னேன், எவ்வளோ எடுத்து சொன்னேன், 1000 வெள்ளி ரொம்ப வேலை செஞ்சியா, காசு எவ்வளோ சேர்த்து கேட்கல. இவங்க அந்த புது வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரு அரசடி போயிட்டார். அப்போ வந்து அந்த ஃப்ளாட் வந்து 1 லட்சம் வெள்ளிக்கு ஓடுது. 25,000 வெள்ளி வாங்கி 1 லட்சம் வெள்ளிக்கு. அதான் சொல்கிறேன், இவங்க சம்பாதிக்க மாட்டானுங்க, சரியான திருட்டுனாங்க. நம்மளை வட்டிக்கு வாங்க விட்டு அந்த வீட்டு அதாவது குடும்பம் அப்படியே வரும், அண்ணன் தம்பின்னு. இவங்க வீட்டுக்கார் வெளியே இருக்காடா. அப்போ தம்பிக்காரன் வந்தாலும் ஒரே ஜாலி, சுற்றுறது போகிறது வருது. என் வீட்டுக்காரர் வந்து தீபாவளிக்கு வருவார் அப்படின்னு இருந்துக்கிட்டு இப்படியே சுற்றுறது. நான் எனக்கு சம்மந்தம் இல்லை, யாரு கூடயும் சுற்றிட்டு இருக்கு. அவங்க தம்பிங்களாம் வந்து ஸோ 3 வாரமாக சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி அஸ்மா ஃபோன் அடித்து வர சொன்னால் அவங்க தம்பிக்காரன் அவங்க வீட்டுக்கு கறி எடுத்துட்டு வந்தான். யார் கேன் எடுத்துக்கு என் தம்பி போய் கேஸ் வச்சுட்டு அப்பா அவங்க பிள்ளைங்க செஞ்சுங்க. 3 வாரமாக சுற்றுறோம் பெரியம்மா. எங்கள் அம்மா எங்கள் மாமாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, மோதிரம் வாங்கி கொடுத்தாங்க. இப்படி தாண்டா அந்த நாய்ங்க இப்படி தான். ஸோ 1000 வெள்ளி சேவை இதை வச்சுக்கிட்டு அப்படி கும்மால் அடிக்குது. தம்பி தானே சொன்னேன் தானே. அவங்க வீட்டுக்காரு தீபாவளிக்கு வராமல் 2 மாதம் முன்னுக்கே, 1 வாரம் 2 மாதம் முன்னுக்கே 1 வாரம் முன்னுக்கு சொல்லிவிட்டு இதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. வீட்டு சேவை கட்டல, அதாவது சேவை வந்து கட்டி ரொம்ப கடனாக ஏறிடுச்சு. இவங்க தான் ஆடுறாங்களே, சொல்ல கேட்கல. அது அவங்க செய்யலை. அதுக்கு ஆசையை முட்டி பெரிய வீட்டுக்கு போனோம். அந்த வீடு வேறு 25,000 வெள்ளிக்கு வாங்கி 1 லட்சம் வெள்ளிக்கு. இது கவர்மெண்ட் கண்ணுங்க, இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க, மந்திரி சம்மந்தப்பட்டவனுங்க. சும்மா வந்து அடுத்தவங்களை வந்து உங்கள் சுயநலத்துக்காக பெரிய வீட்டுக்கு போ ஆசையை முட்டி. நான் என் குழந்தை போட்டு சொன்னேன், யார் ஆசையை முட்டினான்னு தெரியல, கேட்கல. அப்போ பெரிய வீட்டுக்கு போனால் இதை கட்டலையா, தம்பிக்காரன் வந்தாங்கன்னா ஆட்டமாக ஆடினாங்களா, இதை வாங்க இது வாங்கணும் வட்டிக்கு வாங்கிடுச்சு. வட்டிக்கு வாங்கிட்டு கஷ்டத்தில் மாட்டி. ஸோ என் குழந்தை பிரச்சனை, வீடு வந்தோடனே பிரச்சனை, பெரிய பிரச்சனை. கண்டு காசு கட்டலை, அது கட்டலை, இது கட்டலை. எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் அவங்க ஊர் சுற்றலை. இவங்க இது போய் அவங்க வீட்டுக்கார் வர கட்டி 3000 வெள்ளி வட்டிக்கு வாங்கி. இந்த இம்ப்ளான் அப்படி தான். இந்த ஏழை மக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க வீக்காக இருக்கணும், சீக்காக இருக்கணும், உழைச்சி சேர்க்கணும். இப்போலாம் நான் வந்து அனாதி மடத்துலேருந்து வந்து எங்கள் அப்பாவை சாப்பிடுச்சு இங்கே ஜேபிலையும் விட்டுருக்கானுங்க. அடி வத்த நாசமாக ஆக்குறானுங்க இந்த நம்பருக்கானுங்கிட்ட. உண்மையை சொல்ல மாட்டானுங்க. திருடிட்டேன். யார் திருடேன்? என் உடம்புல இருந்துக்கிட்டு இவன் திருடேன். எல்லாம் சொத்தி ஆட்டையை போட்டு நகை ஆட்டை போட்டு
கொண்டு போய் நம்பர் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1,00,000 வெள்ளி இந்த ஃப்ளாட் ஓடுதா, ஒரு சொத்து தானே அது வந்து. ஆமாம், கவர்மெண்ட் மஜ்லிஸ் ஃப்ளாட்டு. என்னடா இவனுங்க உழைக்க மாட்டானுங்களா? ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம போய் வட்டிக்கு வாங்க விட்டு இதுக்கும் கட்ட முடியாமல் இந்த வீடும் போய் அந்த 3 மணி, அதாவது ஒரு வீடு சொந்த வீடு இருந்துச்சு, அதுவும் போய் இனோவா போய் காடி போய் ஃப்ளாட்டும் போய் பொம்பளையும் மருந்து குடிச்சு ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டானுங்க இந்த சீனை வட்டிக்கு விடுறான். நிறையா பேர்த்துக்கு இது நடக்குது. இவனுங்க வந்து மங்ஸா வந்து வீக்காக இருக்கணும், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் எங்கே சொத்து, நாங்கள் வாங்கணும் சொல்ல சொல்லு, இந்த உடம்புல உள்ளவனு சொல்ல சொல்லு. 5 காசு செலவு பண்ண மாட்டாங்க, நம்மளை அடிமையை வச்சு பார்க்குறாங்க. இவனுங்களுக்கு வந்து அடிமை இல்லை, சந்தமாக இம்ப்ளான்ட் இருக்குன்னு போட்டுக்கிட்டு அநியாயம் மாட்டாங்க. கேட்டால் பேராகாரன்றேன். தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. இந்த இசைகள் ஆசிரமம் திறக்கும் போது அந்த டத்தின் சம்மந்தப்பட்டதான் என்னமோ தெரியல. எனக்கு என் குடும்பம் என் வீடு உடஞ்சி இங்கே உடஞ்சி, அதாவது என்ன சொல்லுவாங்க, கம்பத்தி விட்டுனாலும் பரவாயில்ல நினைக்கிறேன், எல்லாம் உடஞ்சிடுச்சு. பின்னால் வந்து அந்த புறா போடுறதுக்கு அந்த வலை பொல்ல புறானா பின்னால் போய் விளக்கெல்லாம் உளுந்து இங்கிலீஷை வச்சு செஞ்சு, அதாவது அவங்க கான்ட்ராக்டர் வந்து சரியில்லைன்னு அவனுங்களே வந்து செஞ்சுக்கிறானுங்க. எங்கள் கான்ட்ராக்டர் வந்து மட்டமாக காமிக்கிறாங்க, அவனுங்களே வந்து பழிய போட்டுக்கிறாங்க. உங்களுக்குலாம் என்னடா என்ன உங்களுக்குலாம் பிரச்சனை? அங்கே வேலையை கொடுத்து இங்கே வேலையை கொடுத்து நம்ம தமிழங்க பேராகிறவங்க தான் முக்கால்வாசிக்கிறவங்க. காசு இருக்கா, 80 வெள்ளி சம்பளம்னு வேலையில் போவாங்க. எங்கே போனாலும் 80 வெள்ளி என்ன சம்பளம் சொல்கிறாங்களோ, பாத்ரூம் கழுவணும், எல்லா வேலையும் செய்யணும். எங்கே போனாலும் அப்படி தான். மசாஜ் சென்டர்லேயும் அப்படி தான். ஒரு ஆளுக்கு மசாஜ் பண்ணால் 35, வேறு இடத்துல 35%, 40%. நான் வேலைக்கு போகிறது காலையில் 8 மணிக்கு போய் கூட்டி மஞ்சள் தண்ணி தெளித்து மோப் பண்ணி கழுவி துண்டை துவச்சி, ராத்திரியும் எண்ணெயாக இருக்குமா 30 துண்டுக்கு மேலே, ஒரு ஆளுக்கு 3 துண்டு, 30 துண்டுக்கு மேலே தேய்ச்சி காய வச்சு பாத்ரூம் கழுவி கூட்டி மோப் பண்ணி மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி போட்டு வீட்டுக்கு வர 12 மணி ஆயிரும். எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆள் அமுக்குன்னா 20 வெள்ளி. என்னடா எங்கே போனாலும் இவனுங்க உழைக்க மாட்டானுங்களா புண்டமானுங்க? நான் கேட்குறேன், உடம்புல உள்ளவனுங்க எங்கே போனாலும் இவனுங்க இம்ப்ளான் வந்து அஃபிஷியலாக போடல, சும்மா சத்தம் போடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் சொல்லலை என்ன அது என்னது எலெக்ஷன் நடந்தாலும் சரி, பெரிய பெரியவங்க வந்தாலும் சரி, போனால் கீழே தள்ளி விட்றானுங்க சீனனுங்க. உங்களுக்கு என்ன மயிறு? இந்த சீனனுங்க அடக்குங்க. இந்த தமிழுங்க நிறையா பேர் வீடை வாங்க வச்சு வட்டிக்கு வாங்க வச்சு பொம்பளைன்னு கூட பார்க்காம மருந்து குடிக்க வச்சு இன்றைக்கி வந்து அதை வந்து நம்பருக்காருங்க 2-1 கொடுத்து நீங்கள் தான் வட்டிக்கு விடுங்கன்னு சொல்லி இவனுங்க ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டானுங்க இந்த சீனனுங்க. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு எல்லா நகையும் அதையும் இதையும் பிடுங்கிட்டு இன்றைக்கி எங்கள் அம்மா நகை மட்டும் அப்படியே 1 கிலோ அந்த டேக்கோட கொடுங்க திருடி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் வாங்குறது டேக்கோட தான். ஆனால் கேட்டு பாரு, சீனை கொடுத்தான். எந்த சீனை நம்மளை வச்சு கொள்ளுவான் தவிர நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். இன்றைக்கி இவனுங்க வந்து என் குடும்பத்தை சேர்த்து விட்டு இன்றைக்கி என்னை வச்சு 4 பேரை பிடிச்சிருக்கானுங்க. நான் சொல்கிறேன் இல்லை, இவங்க இஷ்டம். ஆனால் இவனுங்க இஷ்டம். அவங்க அப்பாவும் நம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாதா நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்தது? எங்கள் பாட்டி காலத்துலேருந்து, எங்கள் பெரியம்மா காலத்துலேருந்து, எங்கள் அம்மா காலத்துலேருந்து பேச விட மாட்டானுங்க, வாழ விட மாட்டானுங்க. அதாவது அது என்ன சொல், தம்பி முறையில் உள்ளவனை தீபாவளிக்கு மொதல் கல்யாணம் தலை தீபாவளிக்கு அவங்க வீட்டு மாமா வீட்டில் விருந்து. அப்போ நான் சொன்னேன், அவங்களாம் புதுசு தானே எங்களுக்கு, அவங்க குடும்பம்லாம். ஸோ போய் படுக்கிறேனே எங்கள் அத்தை அவங்க பெரிய தம்பியோட இப்போ தத்தெடுத்த மாவன் பூச்சவங்கலேருந்து ராஜா அனுப்பி விட்டாங்க. வேணாம் அத்தை, நான் போய் ஒண்டியாக படுத்துக்கிறேன். இல்லை ராஜாவை கூட்டிகிட்டு போனேன். நான் சொன்னேன், ராஜா மின்னுக்கு படுத்துக்கடா, எனக்கு 19 வயசு, அவங்களுக்கு 16 வயசு. புருஷன் கூட படுக்கக்கூடாது, கை பிடிக்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அடிக்கணும். இந்த அடியை வாங்குறதுக்கு அவங்க யார் எந்தெந்த மாமா சரி, கிராஜுவேட்டாக சரி, UTM கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாம் நின்று பார்த்து சிரிப்பாங்க, தடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு லஞ்சம் கிடைக்கும், வேலையே இருக்காது. செமிடி பெங்களூர் எல்லாம் பணகரமாக ஆயிடுவாங்க. எண்ணெய் வச்சு அடிக்கிறத பார்த்து சாட்சி. அதாவது இவனுக்கு ரத்தம் ஊற்றணும், மண்டை உடையணும். ரசிக்கிறானுங்களா என்னை பார்த்து? எல்லாமே இப்படி தான் செய்வாங்க. என் வீட்டுக்கார் சொந்தத்தை வச்சு, என் வீட்டுக்கார் அவங்க முன்னுக்கு அடிக்க வச்சு இப்படி தான் செய்வாங்க. என்னடா குடும்பம் அது? எனக்கும் தெரில. அவங்க சொல்கிறானுங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? உங்களை நம்பி தானே வந்தேன். ஆனால் அது ஆசிரமத்தில் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் நீங்கள் கொண்டாந்து விட்டுட்டு நான் சொல்கிறேன், இவனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சீனம் கடையெல்லாம் எரிச்சிடுவேன். நான் சொல்கிறேன், சும்மா போய் நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் இவனுங்க வந்து திரும்ப செம்ம பண்டாய். அதனால் இந்த நம்பருக்காரவங்களாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், இவனுங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை.
சும்மா ஆட்டையை போட்டு கொஞ்சம் காசை வெளியாக்கிட்டு இந்த பப்புலெல்லாம் போய் திருடிடுச்சு. யார் பணத்தை யார் திருடினா, யார் சொத்தை யார் திருடினா? தயவு செஞ்சு வெளியாகுங்க. மொதல் வந்து உங்கள்கிட்ட தான். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி மாஃபியாவாகி கொடுறது, துறக்கொலை, அப்புறம் நிறையா நடக்குதுல்ல, புருஷன் முன்னாடி தூக்கு மாட்டி சாப்பிடுது. என் குழந்தை பொம்பளை அப்படி தான். அது வந்து சின்ன பிள்ளைலேருந்து இம்ப்ளான் போட்டு சீனனுக்கு வச்சுருக்காங்க. அதான் கண்ணங்கரேன்னு இருக்கும், ஆனால் முடி மட்டும் நல்ல ரிபோடி மாதிரி இருக்கும். ரவாங்க ரூமா பஞ்சாங்க. அதுக்கே தெரியாது. அதோட பேர் வந்து கீழே வந்து அவங்க அப்பா பேர் சீன. அது படிக்க தெரியாது. நான் கேட்டேன், என்ன உங்கள் அப்பா பேர் சீனண்ணா? எங்கேயும் சீன மாதிரி இல்லைன்னு. சும்மா விளையாட்டு கேட்டேன், எனக்கு என்ன தெரியும். அவங்க அம்மா விட்டு கூட்டிகிட்டு போய் சும்மா பஞ்சாங்க. அவங்க அக்கா புருஷனும் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. மாட்டப்பட்ட பெண்ணே குடும்பத்தையே பிடிச்சி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கானுங்க. மொத்தத்துக்கும் நகை வட்டி இது அது எல்லாத்துக்கும் செத்து ஒரு குடும்பத்தை நாசமாக்கிட்டு இருக்கானுங்கடா இந்த இம்ப்ளானு. பிள்ளைங்களுக்கு அம்மா இல்லாமல் புருஷன் குடிகாரன் ஆகி வீடு போய் அது போய் இது போய் இது வேறு வட்டி வாங்கிடுச்சு. இது நிறைய பேத்துக்கு நடக்குது, நிறைய பேத்துக்கு நடக்குது. இன்றைக்கி வந்து இந்த குழந்தை மாவட்ட காலை 22 மாதம். இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி வந்து இது இப்படியே மாற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இவங்களை உடைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அப்போ என் குழந்தை பொம்பளை கல்யாணம் பண்ணுவேன். சத்தியாக தான் மூத்த பேரன். என் பிள்ளைங்களாம் வந்து அடிமையாக வச்சு பார்க்குற மாதிரி. இவங்க செய்கிறானுங்கடா. என் பிள்ளைங்க அடிமையாக வச்சு பார்க்க தேவையில்ல, எனக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க. நான் ஒரு அனாதை, எனக்கு 4 பிள்ளைங்களும் பிறந்தது அவங்களுக்கு அடிமையாக்கி வச்சுருக்கானுங்க. இம்ப்ளானை எடுத்துருங்க. என் மக உடம்புல இந்த ரெட்டை பெருசில் போட்டானுங்க. போடும்போது அது எப்படின்னா, தீபாவளிக்கு போயிருக்காங்க. நாத்தனா மக சின்னது விளையாடும்போது காதில் ரொம்ப போட்டுருச்சான். கொண்டு போய் தீபாவளிக்கு வச்சு மயக்கத்தில் வச்சு. உண்மை இல்லை. இன்றைக்கி நான் போராட இவங்களை ஒழுங்காக இருக்க சொல்லிடுங்க. என் பிள்ளைங்க அவனுங்க அடிமை இல்லை, நானே அடிமை இல்லை. இன்றைக்கி கவர்மெண்ட் வரைக்கும் போய் கேட்டாச்சு, சுல்தான்கிட்ட கேட்டாச்சு. இவனுங்க திருட்டு நாய்ங்க. நானாவது ஆகணுன்னே யார் கேட்க போகிறேன்? குடும்பமே நம்புது, என் புருஷ குடும்பமே நம்புது. இந்த ராஜா வந்து ராத்திரி தீபாவளி படுத்தானா, ராத்திரி ரூமில் போய் படுத்துட்டேன். ராஜா படுத்துக்கோ சோப்பாவில் படம் பார்க்கணும் பாரு. புருஷ கூட படுக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, கீழே தான் படுக்கணும். என் மாமியார் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ராத்திரி வேலைக்கு போகிறாங்க. ஏன்டா உங்களுக்கு? ஏன் வாழ விடாம என்ன தான் வேணும் உங்களுக்கு? உனக்கு வெட்டி சாவடிக்கணும்டா. நீ பேராகாரன்றாங்க, யாருன்னு தெரியாது. தயவு செஞ்சு சிங்கப்பூரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற கட்டியா. சிங்கப்பூரை வந்து பிடிச்சி போட போகிறானா என்ன? சிங்கப்பூர் மினிஸ்டர்னா அப்படி மட்டமானவங்களா? இதெல்லாம் தமிழ் டாக்டரு. அங்கே சிஸ்கோ போயிட்டு ஒரே நல்ல நர்ஸ்லாம் தமிழவங்க. சீனெல்லாம் செய்ய மாட்டான், இந்த தமிழவங்க தான். மெடிக்கல் ரிப்போர்ட் சாலாவாக கொடுத்து அனுப்பிடுவானுங்க. ஏன்னா இங்கே இருந்தால் தானே 4 மடங்கு 5 மடங்கு நகையை சேர்க்குறது. டீச்சர் இருக்காங்க, நகை கட்டு கூட்டை கட்டு. இதெல்லாம் என்ன டீச்சரு? திருட்டு நாய்ங்க. என்ன வந்து சின்ன பிள்ளைங்க திருட்டு நாய்ங்கன்னு இந்த தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அதுங்க திருடுக்கலாம். ரொம்ப நடக்குது, என்னென்னமோ நடக்குது. நீ நிறைய பேர்த்து இந்த மாதிரி பார்த்துட்டேன். இன்றைக்கி நானே வந்து இம்ப்ளான் போட தேவையில்லை. இவனுங்க வந்து சட்டப்படி போடல. 4 மடங்கு 5 மடங்கு இங்கே வேலை செஞ்சால் தான் பணத்தை சாப்பிட முடியும். சிங்கப்பூர்னா கணக்காக பேங்கில் போடுவான். ஸோ இவனுங்க சுயநலத்துக்காக என்ன சுத்த விட்றானுங்க. வீட்டு காலத்தை ஏற்றிக்கிட்டு என்னத்தான் வேலைக்கு போகிறதுக்கு என்ன உன் மகளா நீ? அதான் சொல்கிறேன், என்ன கேட்கணும். அங்கங்கே போய் வேலைக்கு விட்றானுங்க. பப்பில் விட்டு அடிக்கும் போது என்ன விசாரிக்கணும்? அவன் சொன்னான்னு சொல்லிட்டு பணத்தை சொன்னான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிக்கிறது. நீங்கள் கேளுக்காரவங்க இந்த சிரம்பன் பொம்பளைங்க. இந்த சிரம்பன் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சிரம்பன் சம்மந்தப்பட்டது தான். இந்த சிரம்பனில் வந்து இந்த அணுவாரா இல்லை வேற ஆள் சம்மந்தப்பட்டதா தெரில. இவனுங்களை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. இல்லை இந்த தமிழ்நாடு எல்லாத்தையும் இன்றைக்கி நிறைய பேர்த்த இம்ப்ளான் போட்டு அவனுக்கு இஷ்டத்துக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது. இப்போ என் குழந்தை மாமலை அவங்க ஏற்கனவே அக்கா புருஷன் தூக்கு மாட்டி செஞ்சுட்டாங்க. பிறந்த சொல்கிறாலே சீன பருப்பு போட்டிருக்கு. இவனுக்கு இஷ்டம் தெரியுமா? இவங்களே அனாதையாக்கிடுவானுங்க, கஷ்டத்தை விட்டுருவானுங்க. அவங்க அக்கா பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குது. அக்காவும் புருஷனை தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க சண்டையில். இதெல்லாம் மூட்டுவானுங்க. அவங்க சினிமா தான் இந்த பிள்ளைங்கள அக்கா புருஷன் பிள்ளையும் பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைங்க அவங்க இருக்கிற வரைக்கும் பார்ப்பாங்க. அவங்க சினிமா அதாவது என் குழந்தை சினிமா திடீர்னு வயசாகி இறந்துட்டாங்கன்னா இந்த பிள்ளைங்கள அலைய விடுவானுங்க, ஓட விடுவானுங்க. அடிமையாக பச்சு நம்மளை வந்து தெருவுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி விட்டுருவானுங்க. நான் சொல்கிறேன், இது உண்மை இல்லை, உண்மை இல்லை. இன்றைக்கி என் குழந்தை பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, இன்னொரு சின்ன குழந்தை பிள்ளைங்க, என் நாத்தனா பிள்ளைங்களாம் எல்லாம் குடும்பம் மாதிரி அக்கா தங்கச்சி சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்கன்னு வாழணும்.
குழந்தை பொம்பளை சாவடிச்சோன்னா நான் காப்பாற்றி, அதுங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க அம்மா இப்படி செத்தாங்க. இன்றைக்கி இந்துநேசியாக்காரி வந்து வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்தாங்க, அவங்க வந்து அம்மாவாகிட்டாங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஏன் மேலே பழிய போடுதுங்க. நானாக பற்றி இப்போ வட்டிக்கு வாங்கி விட்டேன். அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். கடைசியாக வந்து என்ன செஞ்சு விடும்போது அந்த பிள்ளைங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்துநேசியா வச்சுக்கிட்டு அப்படி தான் என் மேலே பழிய போடுவாங்க. சரி, என் வீட்டுக்காரு இந்த ஜெல்லில் காப்பாடில் வேலை செய்யும்போது கமலவேணி, அவங்க மாமன் தேவன், சுதா எல்லாம் குடும்பம் வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தார், கூட்டாளி காமிச்சார். இந்த காப்பாடு ஜெல்லில் இந்த கிறிஸ்டியன் வீட்டில் வளரும் போது எங்கள் 2வது அக்கா அவங்க புருஷனும் குமார்னு ஜெல்லில் தான். அந்த பையன் வந்து கூட்டாளின்னு காமிச்சார். என்னடா போக்கனா கொட்டை கொடுக்குறான், தள்ளுறான், சாவடிக்க பார்க்குறான்டா. அவன் பேர் தேவன். என் மாமனை வச்சு அவனுக்கு 4-5 வயசு இருக்கும். என் பையனை தள்ளி விட்டு மண்டையை போட்டு இடித்து விளையாடுதுங்க. பார்த்தா போக்கனா கொட்டை எப்போ கொடுத்தாண்டல ராத்திரி என் மாவன் உயிர் நிற்கிற மாதிரி போய் ஒரு வயசில் சாவடிக்க பார்க்குறான். ஏன்டா எனக்கு சின்ன பிள்ளை நடந்ததெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நடக்குதான். இவங்க நிப்பாட்ட சொல்லுங்க. இன்றைக்கி ஏற்பட்ட காலத்தில் பெரிய பிரச்சனை வந்து மருந்து குடிச்சு ரவுண்டாக குடிச்சு இங்கே கிருஷ்ணா கிளினிக்லேருந்து தாமானியிலேருந்து எத்திசு 2 நாய்க்கறி டாக்டரும் வந்தாங்க. திடீர்னு ஒரு தமிழ்நாடு ஊருக்கு வந்தார் சோப்பா. இங்கேயே வந்து ஜாதி பிரச்சனை மத பிரச்சனைன்னு ஓடிட்டுருக்கு. ஊருக்காரு வந்தார். என்னன்னு கேட்டார். என் வீட்டுக்காரர் வந்தார். எல்லாத்தையும் சொன்னேன். காலையில் கை வைக்கும் போது அப்பா மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் நான் சொன்னாலே பூ கடைசியாக கொடுக்கும்போது 600 இருக்கணும். என்னடா இல்லை, காசு கட்டிட்டேன். சிலோனிஸ்காரங்க ஊர் அந்த ஸ்ரீலங்காக்காரவங்களுக்கெல்லாம் கடை திறந்துக்கிட்டு பிஸ்னஸ். அவங்க புருஷன் இங்கே உள்ளவங்களாக இருக்கலாம். என்னடா நான் இதை வந்து புறம் பிடிக்கல தெரியுமா. இன்றைக்கி நிறையா பேர் ஊருக்காரங்க வந்து இங்கே கல்யாணம் பண்ணி, அது மட்டும் இல்லை என் பையனோட டியூஷன் 6 சேரம் அவங்க பொம்பளை படித்தவங்க ஊருக்காரவங்க தான். எல்லாம் வாடுறீங்க. இவங்க செஞ்சு விட்டா நாங்கள் மலேசியாக்காரவங்க என்ன எங்கே போகிறது இன்றைக்கி? ஆமாம், நீ பூ காசு கொடுக்கணும். இல்லை கொடுத்துட்டேன், தைரியமாக சொல்கிறேன். நான் மலேசியா கழிச்சு என்ன செய்யுது? ஊருக்காரவங்க வாழ வேணாம், ஸ்ரீலங்கா வாழ வேணாம்ல, எங்களை வாழ விடாமல் அடிமையாக்கி நீங்கள் என்ன தலைமுறை அப்படியே ராஜி ஆடுறீங்க. எங்களை விரட்டுறானுங்க அவனுங்க. இந்த ஊருக்கார டாக்டர் மருந்து குடிச்சு. ஆனால் சின்ன பிள்ளைல யார் போட்டது தெரியல. நீங்களாக தான் இருக்குமா இந்தியா இருக்குமா எனக்கு தெரியல. நாங்கள் வாழ முடியல எங்கள் மலேசியா. ஆனால் நீங்களாக வந்து எங்களை விரட்டி உங்கள் பொம்பளைங்க நல்லா தான் வாழ்கிறாங்க. சவுதி சென்டர் திறந்துக்கிட்டு நல்லா படித்தவங்களாம் இருந்துக்கிட்டு இப்படி தான் வாழ்கிறாங்க. நான் மட்டும் எவனுக்கு டியூஷனுக்கு என் மக சொல்லுது. இந்த இங்கிலீஷ் சார் என் மகனோட ஆறாப்பில் இங்கிலீஷ் சார் அவங்க வீட்டுக்காரங்க ஊருக்காரங்க இங்கே. ஆனால் இவங்களாம் படித்தவங்க. என் மக அங்கே தான் டியூஷன் படிச்சு அங்கேருந்து வந்து நவீனுக்கு காசு கட்டலாமா. அவன் கூட்டாளி 2 மாதம் ஆச்சு. 6 சார் வந்து 6 சார் அவங்க வீட்டுக்காரங்க சொல்கிறேன் படித்தவங்க தான், கிராஜுவேட் தான். ஆனால் இந்தியா நவீனுக்கு காசு கட்டுறீங்களான்னு. அவனுக்கு அவங்க அம்மா என் கூட தான் ஆத்தாங்கம்மியாக வேலை செய்கிறாங்க. அப்பா இருக்குது திங்கப்பழம் வேலை செய்கிறாரு. அவங்க அம்மா என் கூட தான் ஆத்தாங்கம்மி. என்னடா அவங்களுக்கு காசு கட்ட முடியலன்னா அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கு என்ன? இன்றைக்கி என்னையே அனாதையாக்கி என் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நாசமாக போனவங்க விட மாட்டுறானுங்க. இன்றைக்கி இவனுங்க இந்த ஜெயா என் குழந்தை பொம்பளை மருந்து குடிச்சிட்டு அந்த வீட்டில் உள்ள வட்டி வாங்க கூட்டிகிட்டு எனக்கு தெரியாது. வட்டி வாங்க கூட்டிகிட்டு போனது சீனை பேசுகிறவங்க. இது செத்தோன்னே அப்படியே வீடை விற்றுட்டு 2000 காடி நம்பர் தொங்க வீடு பூலா தமிழ் ஓடி போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து தமிழன்ட்டு கொடுத்து தமிழை தான் வட்டி விட்றாங்க. இன்றைக்கி தமிழனை செஞ்சு விட்றாங்க. தமிழவங்க அந்த சீனனுங்களுக்கு வந்து தலையாட்டாதீங்க தயவு செஞ்சு. இவங்க கொள்றானுங்க வட்டிக்கு வாங்க விட்டு. இந்த இப்போ நானும் என் மகளும் வந்து தனியாக இருக்குமா, கொஞ்சம் நாள் அப்படியே சர்வை பண்ணானுங்கன்னா தனியாக இருக்குமா, நம்ம கிராண்டு அவனுக்கு செஞ்சுடுவானுங்க, நம்ம வீடை விற்றுருவானுங்க, நம்ம பேரில் இருக்காது. அவங்களோட ஏமே தான் இந்த தனித்து வச்ச தாய்மாருங்க உருண்டையாக இருந்துக்கிட்டு போய் இந்த பேராக்காரவங்க எத்தனை பேர் தெரியுமா. அவங்க பேராக்காரவங்க என்னன்னு தெரியல, ஏமா செஞ்சு விட்றான்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கிடைக்கிதுங்களை செஞ்சு விட்டா கடைசியாக நீங்கள் வேலை செய்கிற சம்பளம் சூறாக கொடுங்க. உங்கள் புருஷன் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாரு கிறிஸ்டியனு. பேராக்காரங்க 90% பேராதான். நீங்கள் என்ன சீனனுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை விற்றுக்கிட்டு இருக்கீங்களா? நான் கேட்குறேன். ஏன் இவனுங்களாம் அழிக்க மாட்டேறீங்க? நீங்கள் நிறையா பேர் அழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. வந்து சம்பள சூறா கொடுங்க, எனக்கு வட்டிக்கு வாங்கி கொடுங்க, கிரந்தோவாக இருங்கன்னு. என் மகளும் சம்பள சூறா கேட்குறாங்க. எப்படியோல
6 மாதம் 7 மாதம் உங்களுக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, நீங்களும் பேராக்கிறவங்க, ஏன் இப்படி அலையிறாங்க? நாங்கள் அனாதை. ஐயோ 6 மாதமாக சம்பளம் சுட கொடுங்க, கிராண்ட் எடுங்க, வட்டிக்கு வாங்கிடுங்க. என்னத்துக்கு வட்டிக்கு வாங்கிட்டு அவங்க வெட்ட மருந்து குடிச்சு சாகணுமா? ஏன் நீங்கள் குடும்பம் இருக்குது, உங்கள் வீட்டுக்காரனால தான் வேலை செய்கிறாரு, 2 காடி இருக்குது, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, 6 மாதமாக இவங்க மட்டும் இல்லை நிறையா பேர் வட்டி வாங்கிவிடுங்க. நான் ஒன்று தான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கார சிங்கப்பூர் வேலை செய்கிறாங்க, அவங்க சூடாக வச்சு வாங்கிக்கோங்க. ஏன்டா இப்படி வட்டியில் விட்டு ஓடணுன்னு பார்க்குறாங்க? எல்லாத்தையும் தின்னுட்டானுங்க, இன்றைக்கி வட்டியில் வரணுமாங்களே? கேட்பார் மேய்ப்பார் இல்லையா அவனுங்களுக்கு? என்னத்துக்கு பேங்க் ஆஃபீஸில் போட பார்க்குறானுங்க? கட்டின மோட்டருக்கு திருப்பியும் சூடாக வருது, கட்டி இன்சூரன்ஸ் எடுத்த மோட்டருக்கு பிளாக் லிஸ்ட் வருது. இந்த சீனை இவனோட நெட்வொர்க் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? என் தம்பிக்கு சைபர் வேலை செஞ்ச போது மாதம் 2500 வெள்ளி போடுவேன் பேங்கில், அவன் மேய்ப்பாங்க. என் வீட்டுக்கார் வேறு, ஏன்னா அங்கே தான் வேலை இருந்துச்சு, ப்ரோக்கர் ஃபேல். என் வீட்டுக்கார் வேறு காசு கொடுப்பாரு. எங்கள் அம்மா சொல்லுவானுங்க, எவ்வளோம்மா கொடுத்த? 500 வெள்ளி காணாமா? ஏம்மா அவன் பாய்ச்சிட்டானா? இல்லை எவனோ விரட்டி வாங்குறான், எவ்வளோ விரட்டுறான் என் தம்பியை. 6வது மாதம் சொல்கிறேன், ஒரு வாரம் முன்னுக்கே 2500 வெள்ளி போட்டேன். வந்து பார்க்குறேன் 3 சயோர் பையில், ஆரஞ்சு கலரு, வெறும் சயோர், பச்சை சயோர் கோபிஸ். இது வந்து இங்கே ஒரு சயோர் கலர் இருக்குது, வின் ஃப்ரெஷ்ஷாக என்னமோ இந்த ப்ரொடகன்னா ப்ளஸ். என்னடா இவங்களாம், என்ன இவங்களுக்கு செய்யாத ஒன்றை விரட்டி இன்றைக்கி கேட்டு பாருங்க. என் தம்பியை கடைசி வரைக்கும் சொல்ல, இந்த 100 வெள்ளிக்கு சயோர் வாங்கி போட்டானே, அவங்க எங்கள் வீட்டுக்கார் வர காசு கொடுக்குறாரு, அப்படியே காசை வந்து விரட்டி வாங்குறானுங்க. யார் இவனுங்க? இந்த சீனனுங்க எல்லாத்தையும் செஞ்சு விட்றதுக்கு என்ன மயிரா? நான் கேட்குறேன். ஓ, நான் பார்த்ததே இல்லைல்ல உலகத்தில், இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இன்றைக்கி இந்த மருந்து குடித்து இந்த தமிழ் ஊருக்காரர் டாக்டர் பார்த்தாக்கா, இன்றைக்கி எல்லா ஊருக்காரனுங்களும் செஞ்சு விட்றானுங்க. பாகிஸ்தான்காரன் வீடு ஏறினே வெடிக்க வைக்க பார்க்குறான். இந்த கிறிஸ்டியன் என்ஜிஓ இங்கே உள்ளவங்க குடும்பமாக சேர்ந்துக்கிட்டு கொண்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காட்டு வேலை பாஸ் பார்க்க போகணுன்னு. சரி நானும் போனேன், இங்கேயும் வெட்டி அடிக்கிறாங்க. அப்படி தான் வீட்டை விட்டு வெட்டி அடிப்பாங்க, அங்கே போனால் செஞ்சு விடுவானுங்க. என்னென்ன மானத்தை வாங்குறாங்க தெரியுமா? நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். ஸோ வேலை வாங்கி தரேன்னு இது கிறிஸ்டியன் அங்கே போய் மைடின்ட்டு கொங்சி மாதிரி சொன்னால், இங்கே தான் முதல்ல இருப்பார், பக்கத்தில் வந்து பில்டிங்கில் இருக்கும். அங்கே போய் கொங்சியில் வச்சு பங்களாக்காரனை வச்சு அடிக்க வைக்கிறாங்கடா. விட்டுட்டு போயிட்டு நான் என்னடா இவங்களுக்குலாம், நீங்கள் கிறிஸ்டியனு பங்களாக்காரனை வச்சு அடிக்க வைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்குறேன். இன்றைக்கி பங்களா வந்து பெரிய பெரிய முதலாளியாக இருக்கானுங்க, துணி தைக்கிறானுங்க. நீங்கள் ஊருக்காரவங்களோ சிலோனிஸோ என்ன வேணாலும் இருங்க, உங்களை வாழ்க்கையை பார்த்துங்க, சந்தோஷமாக இருங்க, எங்களையும் வாழ விடுங்க. இன்றைக்கி நீங்கள் விரட்டுறீங்க, ஏன் கொள்ளை காசு மலை பூ காசு நான் சொல்கிறேன். 2 நாள் முன்னுக்கு சைன் போட்டிருக்கீங்க, இதுக்கு சைன் போடலன்னு எனக்கு தெரியாது, நான் கொடுத்துட்டேன். என்ன தைரியம்? எவன் கொடுக்குற தைரியம்? அங்கங்கே என் காசை சாப்பிட்டு சரி கொள்ளை எம்ஐசி எடுத்தாங்க, தூக்கி விட்டு 20 கிலோவுக்கு மேலே 2 கிலோ தான் பூ கிடைக்கும், 6 மாதம் தூக்கி விட்டு எடுத்துக்கிட்டாங்கடா. சரி விட்டுருங்க. நானும் ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் குழந்தை மகளை பார்த்தோன்னே கொள்ளை வந்து அப்பா நீங்கள் 5000 வெள்ளி கேட்டார், என்னால் முடியல கொடுத்துட்டேன். யார் பார்க்குறாங்க? உங்கள் வீட்டு முன்னுக்கு இருக்காங்களே இந்த கொஞ்சம் சில அந்த கம்பவுங்க எம்ஐ செய்கிறவங்க, அவங்க தான் அந்த தாத்தாவும் பாட்டியும் அப்படி தூக்கி வரி பிடிச்சி என் வீட்டு முன்னுக்கு தான் இருக்காங்க. அந்த கறி வாங்குவாங்க, பூ கடை வச்சுருக்காங்க. சரி போய் பார்த்தேன், மனசுக்கு அவ்வளோதான். என்ன தூக்கி விட்டோன்னா எல்லாத்தையும் வாரி. அதான் சொல்கிறேன், உங்கள் ஜாதியாக இருந்தால், அதாவது இந்த சுபா ராதிகா ஆசனத்தில் ஷிபாவுக்கு வந்து இந்த ஜும்போ கத்திரஸில் மேனேஜர் வேலை, ஃப்ரீ சாப்பாடு, அக்கௌண்ட்டில். இதுங்கெல்லாம் என்னை நாத்தா வேலை பண்ணிச்சிங்க. அவங்க அண்ணனுக்கு கூட்டி கொடுத்துச்சிங்க, வர காதலி இதெல்லாம் செஞ்சிச்சிங்க. எல்லாம் நல்ல வேலை. பம்பாய்ப்பு கிரெடிட்லாம் வச்சுருக்கேன். இன்னும் பாத்ரூம் கழுவுற வேலை, அந்த வேலை 4 மடங்கு வேலை. இன்றைக்கி கூடியே கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்கடா. இந்த ஸ்கூல் டீச்சரும் சரி, ஸ்கூலில் போனாலும் சரி, என் கூட வேலை செய்கிறவங்களும் சரி, உங்களாம் என்னடா யாருக்கிட்டா சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்புறம் அதான் சொல்கிறேன், இந்த பங்களாதேஷ் அடிக்க அனுப்புகிறானுங்க. இந்த பாகிஸ்தானுக்காரங்க அவங்க கேஸு வெடித்து மெத்த எரிஞ்சு, ஆனால் யாருமே உள்ளுக்கு வர மாட்டாங்க. ஆனால் வெடிக்கிற காத்துக்கிட்டு இருக்காங்க, வெடித்து சாங்கணும். நீங்கள் தமிழனுங்க ஒழுங்காக இருந்துருந்தா இவனுங்களாம் வந்து என்னை செஞ்சு விடுவானுங்க. ஒரு ஒட்ட அனாதடா. இவனுக்கு சீனனுங்க வந்து இவனுங்க வந்து ஒஃபிஷியலாக போடல, திருட்டு நாய்ங்க. இல்லைனா ஏன் ஏதாச்சும் வந்து பெரியவங்க வரும்போது
இந்த ப்ரெஸ்லாம் வந்துச்சுன்னா பிடிச்சி தள்ளி கீழே விட்றானுங்கடா. பயம். சீன நெட்வொர்க்கை அழிக்கணும்டா. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்கே பண்ணணும். உங்களுக்கு என்ன நம்பர் கார்டில் போய் விட்றாங்க, இங்கே வீட்டில் வெட்டடிக்க சொல்கிறாங்க. அதாவது இந்த நெட்வொர்க்கு இவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது. என் புருஷனை வெட்டடிக்க சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தை ஏன் நாசமாக இன்றைக்கி குழந்தை பொம்பளை குடும்பத்தை நாசமாக்கிட்டானுங்க. பிள்ளைங்கள போய் இன்டர்நெட் சேட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி அதுதான் போய் வட்டி. அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கி என்ன திருப்பி விட்டானுங்க. நான் தான் இது காரணம்னு ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் பிள்ளைங்க தனியாக இன்றைக்கி 4 ஒன்றை வச்சு 4 பிடிச்சி போட்டிருக்கானுங்க. இவங்க சொல்கிறேன், தயவு செஞ்சு இவங்க அடித்து கொல்லுங்க. யார் யாருன்னு தெரியாது, கொல்லுங்க. சும்மா காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துங்க இந்த வட்டி விட்றதுலாம் அப்படின்னு ஓடிடுறானுங்க. இந்த நிறைய பேர் செத்தோன்னே இதெல்லாம் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடித்து கொல்லுங்க. செய்வியான்னு எனக்கு தெரியும். உனக்கு பெரிய நெட்வொர்க்குன்னு அடித்து கொல்லுங்க. இங்கே நிறைய பேர் கடை, வீடு, பிஸ்னஸ்ஸு. ஐயோ வட்டி வாங்கிட்டாங்களா, பிஸ்னஸ் போச்சா, அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லையா, கடை முடிச்சு போச்சா, வீட்டில் கடையில் வந்து சண்டை போட்டு நாசமாக போச்சா. என்ன இத்தனை வருஷம் இருக்கிற எனக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் நான் மாட்டியிருக்கேன். இன்னும் உதவி செய்யாதீங்கடா. தெரியுமா, அவங்க பெரிய நடுவுக்கு எத்தனை பேரை நாசமாக்கிட்டாங்க தெரியுமா. இஷ்டத்துக்கு போய் வீடு கழுவு, அதை கழுவு. அடிமையா நானே. சின்ன பிள்ளைங்க இம்ப்ளான் போட்டு இவங்க செஞ்சுட்டு இருக்கானுங்க. எங்கள் வீடெலாம் கேட்காதீங்க. எங்கள் அப்பா சைடு வந்து இந்த நிலம் சொத்து எங்கடா வந்து பார்த்தா சொத்துக்கு வந்துடுவோன்னு எல்லாம் பணம் பெய்யுங்க. எங்கள் அம்மா சைட்டும் அதான் சொல்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பூண்டு பசாமலத்துலேருந்து எடுத்து போடுவீங்க. அன்றைக்கி வந்து மஜ்லிஸு எல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி இந்த மஜ்லிஸ்காரன் நீங்கள் வச்சு நடத்தியிருந்தாலும் இந்த சீனட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா இது மட்டும் இல்லை. இந்த நாய்க்கானுங்க வந்து இந்த சீனனுங்க வந்து கெம்பெயின் அந்த கேமா போட்டால் இந்த ஸ்கூல் லீவில் அவளை இந்த பெருமிட் எடுக்கணும்னா அவனுங்க லஞ்சம் வாங்குறத காமிக்கிறது. ட்ராஃபிக்கரை பெரியவன் சார்ஜர் அவன் வந்து இந்த மோட்டர்லாம் பிடிச்சாங்கன்னா அவசரமாக மோட்டர் வேணும்னா அவனே செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர் இல்லைன்னா 250 அவசரத்துக்கு அவன் செய்கிறான். நம்ம அவசரத்துக்கு வேலைக்கு போனால் என்ன செய்வீங்க, அவங்க எடுப்பாங்க. எனக்கு நான் யாருன்னு தெரியாது. அங்கே போய் இதெல்லாம் பேப்பர் செய்கிறதுக்கு 1000 மோட்டர் பிடிச்சானுங்கன்னா ஒரு 250 ஒரு மாட்டருக்கு நிறைய பேர் எடுப்பாங்க. நம்ம தேவைக்கு நம்ம தானே எடுக்கணும். எனக்கு தெரியாது நான் யாருன்னு. இங்கே போய் அவன் வந்து இந்த மாதிரி திட்டத்தனம் பண்ணி ஒரு ஆள்கிட்ட 250 வாங்குறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தாண்டா நாய்க்காரங்க செய்கிற அநியாயத்தெல்லாம் இந்த கவர்மெண்டில் கொண்டு போய் காமிச்சு நான் தான் சொல்கிறேன். என் பிள்ளைங்களே ஸ்கூலில் போய் நாய்க்கார கூட சண்டை போட வைக்கிதுங்க. ஆன்டிமில் பார்க்குறேன் உடம்புல உள்ளவங்க நாய்ங்க. இந்த கவர்மெண்ட் பெரியவனுங்கெல்லாம் போலீஸ்காரனுங்க, ட்ராஃபிக்காரனுங்க, மஜ்லிஸ்காரனுங்க இவனுங்க செய்கிற அநியாயத்தெல்லாம் என்கிட்ட காமிக்கிறது. எனக்கே நான் யாருன்னு தெரியல. இந்த குண்டாமனுங்க யாருன்னு தெரியல. என் உடம்புலேருந்து திருட்டு தனம். அப்புறம் பார்த்தா கவர்மெண்ட் சுற்றி அடிக்குது. கொண்டு போய் பிளாக்கில் இந்த நம்பர் கண்டை கொடுத்து பிளாக் போடும்போது என்னை கூப்பிடுறது லாட்டெக்ஸில். நான் போக மாட்டேன். போய் சாமானி ஜேபிஜே இங்கே இருந்தால் இவனுங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த நம்பர் கண்டை கூட்டிகிட்டு போகிறானுங்க. அங்கே சாமான் அவசரம் வைத்த வலி காய்ச்சி அடிக்குதுன்னா என்ன செய்வீங்க. மஜ்லிஸ்காரனுங்க ஒரு பக்கெட் அடிக்கிறானுங்க. யாருடா அவனுங்க என் குடியை கெடுத்து, என் குழந்தை குடியை கெடுத்து, என் குழந்தை பொம்பளை குடியை கெடுத்து. இன்றைக்கி அவங்க மாமா வந்து என் குழந்தை மாமா 22ஆம் தேதி 2 மாதம் இது போய் அவங்க ஏதாவது என் புருஷ குடும்பம் வந்து எப்படி செய்யுதுன்னா அதுதான் வந்த மருமக, அவன் தான் வந்த பேரன். அதனால் அவங்கள தான் பார்க்கணும். என் பிள்ளைங்கள வந்து அடிமை தனிமாக மாற்றி விட்ருக்காங்க. அவ்வளோதான். அதாவது இவனுங்க செஞ்ச காரியத்தை வந்து குடும்பத்து மேலேயே போட்டானுங்க. இவங்களுக்கு வந்து மருமகளுக்கு தான் பிடிக்கும், மருமகளோட பிள்ளைங்க தான் பிடிக்கும் அப்படின்னு அவங்க வந்து என் மாமியார் குடும்பம் வந்து அந்த குழந்தை பிள்ளைங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த தேவன் ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து என் மகனை கொல்ல பார்க்குறான். அப்புறம் என் குழந்தை மக அது அந்த கடைசி 5வது என் குழந்தை மக வந்து இதுவும் 4ஆம் தேதி தான். இடையில வந்து குழந்தை வந்து வீட்டில் வந்து விட்டான். ஒரு 4 மாதம் பார்த்துங்க, அப்புறம் ஸ்கூல் மாற்றிடுவானு. சரி குழந்தை மக தானே. இது 4ஆம் தேதி. அவன் பெரிய வந்து 22ஆம் தேதி. அது வந்துட்டு என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்க போய் டை அடிக்குது. என்னோட குழந்தை பிள்ளைங்க இன்றைக்கி அக்கா தங்கச்சி சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்கன்னு ஒரு குடும்பமாக வாழ்கிற குடும்பம். குழந்தை நாசமாக ஆக்கி எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சி தண்ணி குடிகாரனாக்கி இன்றைக்கி அவங்க கடைசி மகள் அது 4ஆம் தேதி. அது வந்துக்கிட்டு என் பிள்ளைங்கள வந்து டை அடிச்சுக்கிட்டு மோட்டரில் நான் சொல்கிறேன் வேணாம் ஜீவிதா வேணான்னு மோட்டரில் ஏறிட்டு போய் என் பிள்ளைங்கள தள்ளி விட்டு
கைகள்லாம் வாரிட்டு வருதுங்க. இதுக்கு சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க அண்ணன் தம்பி பிள்ளைங்க இந்த நாய்ங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு குடும்பமாக வாழ வேண்டியவங்கள இவனுங்க சுயநலத்துக்காக ஒரு பிளான் பண்ணி எங்கள் புருஷன் குடும்பத்துக்கு கொடுத்து என் புருஷன் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை, என் புருஷன் குடும்பம் தான் செய்யுது அப்படின்னு சொல்லி நாசம் பண்ணிகிட்டு இருக்கானுங்கடா. வாழ விட மாட்டானுங்க. திரும்ப இம்ப்ளான் போட்டு ஆட்டமாக ஆடுறானுங்க. இன்றைக்கி வந்து எல்லா மாதிரியும் ஒரு குடும்பமாக அண்ணன் தங்கச்சி அத்தை பிள்ளைங்க எல்லாம் வாழணும். அதாவது இவங்க வந்து அவங்க செய்ய சொல்கிறத இவங்க எடுத்துக்கிட்டாங்க. என் நாத்தனை வந்து விரும்பினாங்க ஒரு பிள்ளை, இவங்க செய்யலை தெரியுமா, இவங்க செய்ய வைக்கிறானுங்க அந்த இம்ப்ளானை போட்டு புள்ளியை விட்டுட்டு அடுத்தவங்க கூட. அது அப்படி தான் அந்த இம்ப்ளான் அப்படி தான் வாழ விடாது. பேராகாரம் 5 பிள்ளைங்க 5 பிள்ளை. நான் அதாவது பையன் வந்து புருஷன் ஹஸ்பண்டு எப்படியோ மைக்கி கீக்கி இந்த பேராகாரனுங்க பூந்து 2வது பிள்ளை 3வது பிள்ளை 4வது பிள்ளை வயிற்றில் வந்து 5வது பிள்ளை ரெட்டை பிள்ளைங்க மாதிரியே 2004 அதுவும் மோசமாக இருக்கும். பேராட புருஷங்காரன் அடிபட்டு செத்து இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவங்க போய் அடித்து கொல்லலை, என் வீட்டுக்காரங்களோ இல்லை என் நாத்தனாவோ இவங்க செய்யலை. இந்த மாதிரி அனுப்பிவிட்டு வாழ்க்கையில் வாழ்க்கையில் வாழ விடாமல் 2வது வழிக்கு இவனுக்கு செய்கிறானுங்க. அடிபட்டோன்னே பெரிய இன்சூரன்ஸாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இவனுங்க ஏன் வந்து இவங்களே செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கும் ஒரு ஆள் வேணும். இதில் எம்ஐ சம்மந்தப்பட்டிருக்கா நான் கேட்குறேன். பேரகன் அப்படி அடிக்கிறது நிறைய பேரிடா. இந்த ஏடிஎம் ராபரியில் தெரிஞ்சவங்க தான் எல்லாம் பேராகிறவனு. இந்த 7 அண்ணன்மைங்க ராபரியில் புந்து 5 பேர் கூட்டாளி எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க அண்ணன் ராபரி போயிருக்காங்க. 5 போய்ட்டு ஷூட் அவுட்டில் அவங்க அண்ணன் ஸ்பாட்லேயே அவுட்டு. ஏடிஎம் ராபரி. 2வது தம்பி அவருக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது. அண்ணன் பிள்ளை அம்மா சிறு வயசு. 2வது தம்பி 1வது பிள்ளை பிறந்துருச்சு. 2வது தெரிஞ்சவங்க பேராகிறவங்க. 2வது பிள்ளை மாசமாக இருக்காங்க. மாசமாக இருந்தாலும் 8வது வேலை கிடச்சிருக்கு. ஸோ காசு பார்க்கணுன்னு சொல்லிட்டு போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்றைக்கி அடிபட்டு 2 நாளாக தெரியாமல் அங்கேயே செத்து கிடந்திருக்கு. அவங்களுக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க. எத்தனை பேருடா செஞ்சு விடுவானுங்க அவங்க. நம்ம பேராகாரங்கன்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் தான் செஞ்சு விடுவீங்க. இந்த பிள்ளைங்களாம் அனாதையாக்கி அம்மா சிறு வயசு கண்டிப்பாக தண்ணி ட்ராக்குன்னு ஆடி இங்கே இந்த பிள்ளைங்கள வச்சு செய்வானுங்க. எத்தனை பேர் அப்பா கேன்சரு இப்படியே பேராகாரங்கள்லேயே நிறைய பேர் மாட்டியிருக்கோம். இந்த பேராக்கெல்லாம் போனபோது இந்த உண்மையெல்லாம் தெரியும். நீங்கள் டத்தின்னு இந்த தமிழுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் செய்கிறீங்களா. அதான் நான் சொல்கிறேன்ல சயின்ஸு உடம்புல ஓடுதுன்னு. ஏன் உடம்புல ஏன்டா அந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க. கீழே அடிமட்டோன்னா என்னால் வாழ முடியல. கொள்ளை வச்சுருந்தா இன்றைக்கி ஒரு வீடு வாங்கியிருப்பேன், ஒரு காடி வாங்கியிருப்பேன். தூக்கி விட்டோன்னே தூக்கி அடுத்தவண்டு கொடுத்தீங்க. சரி பரவாயில்ல, எம்ஐசி கொடுத்துட்டீங்க, பரவாயில்லக்கா பார்த்துங்க. ஒரு 6-7 மாதம் சென்று சும்மா மிஸ் பண்ணுறோன்னு போய் பார்த்தா அழிச்சு வச்சுருக்காங்க. நீயும் வாழக்கூடாது. சரி எடுத்தீங்க. என்கிட்ட 5000 வழி கேட்டாங்க. அதாவது என் குழந்தை கேட்கல, இந்த நெட்வொர்க்கு. அப்போ தானே அந்த கொள்ளையில் போய் வாழ மாட்டேன். 5000 வழி கேட்டால் எப்படி வாழ்வீங்க. ஆனால் அவங்கள்ட்ட 500 வழி இருக்காது. ஆனால் என் குழந்தை செய்யல. அது அப்படி தான் அந்த நெட்வொர்க் மயிறு நம்மளை வாழையை விட மாட்டாங்க. நம்ம ஜெயிச்சு உழைச்சி தூக்கி விட்டோன்னா லாபத்துக்கு கொண்டு அனுப்பி விட்ருவாங்க. உங்கள் பிள்ளைங்களாம் 2 பிஸ்னஸ்ஸு 3 பிஸ்னஸ்ஸு. நாங்கள் நாயா உங்களுக்கு நான் கேட்குறேன். பசும்பால் வாங்கிட்டு இருக்கேன், காசு கட்ட போகிறேன், பார்த்துட்டு இந்த பசும்பால் விற்கிறது ஓடுறாரு. என்னதுக்கு ஓடுறீங்க. நான் தான் வந்து கட்டுறேன்னு அப்புறம் என்ன சொல்கிறதுக்கா. 1 வருஷம் நான் வந்து பசும்பால் காசு கட்டல. ஏன்னா ஓடுறீங்க காசு கொடுக்கணும். அப்புறம் பாருங்கள் 1 வருஷம் காசு கட்டலன்னுவானுங்க. இது தமிழும் சம்மந்தப்பட்டிருக்கு. தமிழனுங்க உங்களுக்கு என்னடா வேணும். நீங்கள் யாருடா அடிமையை வச்சு படிச்சுட்டு இருக்கீங்களா. உங்களுக்கு இன்றைக்கி சீன சப்போர்ட்டு. நீங்கள் பணக்காரன் ஆகிடுறீங்க. நினச்சி பார்த்தீங்களா. நீ கொள்ளையை தூக்கி விட்டு நல்லா இன்றைக்கி ஒரு காடியோ ஒரு வீடோ நானும் சம்பாரித்து வாங்கியிருப்பேன். நாங்கள் வந்து வாழவே கூடாது. அதான் சொல்லலை. உங்கள் ஜாதி வந்து சமைக்க கற்றுக்கணும், கடை வச்சுக்கணும், துணி கடை வச்சுக்கணும். ஊருக்காரவங்க ஸ்ரீலங்கா இந்தியா எல்லாம் வாழ்வாங்க கல்யாணம் பண்ணி இங்கே மலேசியாக்காரவங்க. ஆனால் நம்ம மலேசியாவுக்கு வச்சு வாழ முடியல. உங்களுக்கு வந்து இந்த இம்ப்ளான்ட் இருக்குல்ல, உங்களை சம்மந்தப்பட்டவங்க ஒண்டி தான் வாழ வைக்கிறீங்க. டாக்டர் ஆக்கணும், நர்ஸ் ஆக்கணும், அது ஆக்கணும், இது ஆக்கணும். ஒரே ஆளுக்கு 3 பிஸ்னஸ் 4 பிஸ்னஸ். ஒரே பிஸ்னஸ் முடிச்சு போன பிஸ்னஸ் தூக்கி விட்டோன்னே தூக்கி உங்கள் ஜாதிக்கிட்ட கொடுத்துட்டீங்க. என்ன மயிறு நீங்கள். இந்த சுஜித்ரா ராதிகா இந்த ஆசிரமத்தில் இந்த ஞாயிறு விடுவோம். நான் கடைசி 3 ஆம்பளை பையனுங்க 3 பொம்பளை பையங்க ஞாயிறு விடுவோம்.
கடைசி சுஜித்ரா என் மிஸ்ஸு பரிசம் போட்டாங்க. பூ 2 கிலோ எடுத்துக்கிட்டு கொள்ளையிலேருந்து போகிறேன். என் கூட்டாளி தெரியுமா ஆசிரமத்தில் வளர்ந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன நான் கூட்டாளி தெரியுமா? உங்களால் வந்து நீங்களாம் செஞ்சு விட்டுன்னு நீங்களாம் நல்லா வாடுறீங்க. உங்களை வாழை விட்றாங்க, நீ வாழை விட மாட்டுறாங்க. 2 கிலோ பூ எடுத்துகிட்டு போயிட்டு பூ கட்டிக்கிட்டுங்க 1வது ராது 2வது ராதியா 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 77 கொஞ்சம் மேலே வாங்க கஸ்தூரி அப்படின்னு பூ கட்டிக்கிட்டுங்க. என்ன ராதியான்னு கேட்டேன். போய் ஒரு டப்பி நிறைய நகையை வச்சுட்டு இங்கே உட்காரேன். என்னென்ன திருட்டு பலி போடுறீங்களா? எங்களை நகையை திருடுறதுக்கு அடுத்தவங்க நகை காணா போட்டு அதான் போன்னு சொல்லுவாங்க. ஐயோ இங்கே காப்பு காணா போச்சு, ஐயோ இங்கே உங்களுக்கு காணா போல செஞ்சு விட்டு இன்னும் திருட்டு பலி ஏற்றிக்கிட்டே போடுங்க. என் நகை, என் சொத்து, என் குடும்பம் வல்ல அழிஞ்சிங்க. நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த ராதிகா நான் சொன்னேன், இது ராதிகா நானா உங்கள் பரிசுக்கு வந்தேனா உங்கள் நகையை பார்க்க வந்தேனா? நில்லு வெளியாகிட்டு இறங்கிட்டேன். ராதிகா 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 77 உங்களுக்குலாம் குடும்பமாக வாழ்றீங்க. உங்கள் குடும்பம்லாம் நல்லா தானே வலுது. நானும் உங்கள் கூட்டாளி தானே. அம்னையிலேருந்து ஆசிரம் தானே செஞ்சு விட்டுட்ருக்கீங்க. காதலிக்காமே டான்ஸில் ரிஜெக்ட் பண்ணி வேலை கழிச்ச மாதிரி பச்சிக்கிட்டு 4 மடங்கு வேலை வாங்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அம்மாவும் வந்து சின்ன பிள்ளைலேருந்து செஞ்சு விடுவாங்க, இன்றைக்கி செய்யும். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் இது இல்லை. நிப்பாட்டுங்க. உங்களுக்கு யாரும் அடிமை இல்லை. நீங்கள் ஒண்டி வாழணும், நாங்கள் வந்து நாசமாக பண்ணணும். போய் பாத்ரூம்கள் வைக்கிறது 8 மாடி 2 மாடி ஒரு ஆள் செய்யணும், 8 மாடி ஒன்றியாக செய்ய வைக்கிறது. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த ஸ்கூலில் வேணால் செஞ்சேன். இந்த கோவிட் நேரத்தில் ஸ்கூலில் வந்து கார்டனாக இருந்தேன். அதுதான் எங்கே பண்ணாலும் டார்ச்சரு. என் கூட இருக்கிறவங்களே இவங்களாம் புருஷன் இருக்குது, பிள்ளைங்க வந்து டீச்சரு ட்ரைனிங் இருக்குதுங்க, படித்தவங்க தானே. அதை சொல்கிறேன். பிள்ளை பிடிங்க இருக்கும்போது காசு விழுந்துருச்சு. என்ன சொல்கிறேன், முட்டி இந்த வளைஞ்சி முட்டியில் கழிச்சு. கவலைப்படாத, வாழ்க்கை மாற கஸ்தூரி, அழுந்துக்கிட்டு இருக்காத. என்னடா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நான் உட்காந்து புல் பிடிக்குது. இந்த 100 வெள்ளியை எடுக்கிறதுக்காக தெரியாது ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு இது கஷ்டப்படுத. நம்ம திருடலாமானே? யார் திருட நான் கேட்குறேன். 6 மாதம் 7 மாதம் இந்த கிறிஸ்டியனு வீடே எவனையும் கூட்டிகிட்டு வந்து என் மகளை வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னென்னமோ பண்ணுதுங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவே சரியில்லை, இந்த பிள்ளை கூடிய சேர்ந்த நாசமாக போகுதுன்னா அவங்க அப்பா வருவார். வேலைக்கே போகாது. அன்றைக்கி 100 வெள்ளி வச்சு ஒரு வாரத்துக்கு 100 வெள்ளி தான். ஒரு 2-3 வருஷம் பசார் நாள் பசார மாட்டார். அம்மா நான் வந்து வேலை தேட போகிறேன். யார் கூட இந்த கிறிஸ்டியன் வந்து செஞ்சு கொடுத்துங்களேன். என்ன 6 மாதமாக 7 மாதமாக வந்து செஞ்சு நாசமாக்குதுங்க. இன்றைக்கி என்ன அதிசயமான பாஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. சொன்னேன் வேணாம், இன்றைக்கி நாள் ரமாடன் போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு. இல்லை நான் போவேன். நான் சொன்னேன் இன்றைக்கி என்ன அதிசயம் கட்டுறீங்களா? இத்தனை நாள் நாசமாக்கி குடும்ப மானத்தை இங்கே வந்து வாங்கிட்டு அவங்க அப்பா வந்து கத்திருந்தார். என்ன நடிக்கிறீங்க? அது இங்கே கிடைக்கிறீங்க கடையெல்லாம். இந்த தாமான் மின்னுக்கு போயிட்டாங்க. மேபேங்க் பின்னால் பின்தான் கிடைக்கும். நான் நினச்சேன் என்னமோ நடக்க போகுதுங்க. ஸோ 4 மணிக்கு போனால் வேலை கிடைச்சிருச்சுமா. எங்கே? அங்கே மேபேங்க் பின்தாங்க. சொன்னேன் நீ செய்ய வேணாம், வா போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லை நான் செய்வேன். என்ன நம்புங்க. நான் சொன்னேன் அவனை நம்பினது போதும், நாளைக்கு போய்க்கலாம் வாங்க. ஸோ 4 மணிலேருந்து 10 மணி வேலை செய்ய ஒரு தாய் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுருக்காங்க பாருங்க. அதே பாக்கெட் சூழல் தான். அது போய் சாப்பாடு ரெமாண்டில் வாங்கிட்டு அதுக்கு ஒரு 84 வெளியே இருந்துச்சு மிச்சம். போய் கொடுத்துட்டு பாருங்கள் 6 மாதம் வேலைக்கு போல் இந்த நாய்ங்க வந்து இந்த கிறிஸ்டியன் பிள்ளைங்க வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கண்டதையும் சங்கிலி எடுத்துருங்க, அதை எடுத்துருங்க, இதை எடுத்துருங்க, எல்லாத்தையும் திருடிக்குவாங்க. என் மகளை வச்சு ஒரு 20,000 வெள்ளிக்கு மேலே. அது முன்னுக்கு இந்த இவங்களாம் அனுப்பி விட்றது, கண்டது செய்கிறது, கூட்டு கட்டுங்க இந்த டீச்சருங்க. அப்புறம் போலீஸில் மாட்டிக்கிட்டு தான் அதுக்கு ஒரு காசு கட்டு. நான் வந்து உங்கள் அடிமை இல்லை, எங்கள் காசை வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க. என் மக அதை சொல்கிறேன் போய் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே 84 வெள்ளி அந்த பாக்கெட்லேருந்து விழுந்துருச்சு. இதுக்கு தான் 6 மாதம் சென்று வேலைக்கு இருக்காங்க. அந்த காசை ஆட்டையோட என்னடா திருடுனுங்க நாய்ங்க இவனுங்க. ஒரு 5 காசு விட மாட்டாங்க, சாப்பிட முடியல. நிப்பாட்டிடுங்க தயவு செஞ்சு. இந்த நம்பருக்கானவங்களாம் இவங்களை திருப்பி விடுங்க. இல்லைனா இவங்க வந்து இன்னொன்று ஸ்கூலுக்கு போனாலும் அப்படி தான். அங்கே நாய்கரை காட்டி நான் நின்றுக்கிட்டு இருப்பேன். என் பையனுக்கு இந்த கிறிஸ்டின் வந்து நிற்பாங்க. என் பையனோட கூட்டாளி தான் இல்லை இந்த இன்சூரன்ஸ் செய்கிறவங்க. திடீர்னு காட்டுக்காரன் வந்து அந்த கிறிஸ்டின் மண்ணுக்கு தான் செய்யணுமா. இந்த கிறிஸ்டின் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்றைக்கி என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து லைட்ரு இதெல்லாம் வச்சு துணியை வச்சு கொளுத்த பார்க்குறாங்க. என்ன உங்கள் கிறிஸ்டினுக்கு என்ன தான் வேணும்? அப்போ அந்த காட்டுக்காரன் என் பையனோட கூட்டாளி தான் மெக்கி அப்பான் இன்சூரன்ஸ் செய்கிறாரு, கிறிஸ்டின் தான். அவங்க மின்னுக்கு நான் நாக்காளிலே உட்கால மின்னுக்கு ஃபஸ்ட்டு அவங்க நெத்திடும் போயிட்டு இருந்துச்சு, நீ திருட்டு நாயி அப்படின்றான் காட்டுக்காரன் இந்த கிறிஸ்டின் மின்னுக்கு தான்.
எங்கே போனாலும் இந்த கிறிஸ்டினை வச்சு என்ன இவனுங்க எல்லாம் நல்லவனுங்களா நான் கேட்குறேன். நல்லவங்களா இருந்தால் இன்றைக்கி 6 மாதம் என் மம்பு இழுத்துக்கிட்டு அவங்க கிறிஸ்டின் பிள்ளைங்க என்ஜிஓ வச்சுக்கிட்டு நாசம் பண்ணி கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு பேர் கெட்டு போவாங்க. திடீர்னு அதிசயமாக அவங்க கூட வேலை தேட போகிறாங்க. அப்படியே நினச்சிக்கணுமோ ஆப்பிக்கு போகுது, அப்படியே இன்னொரு வெளியே போச்சு. போதுமா? இவங்களாம் இப்படி தான். இந்த கிறிஸ்டினை வந்தால் இந்த வேண்டாம் தமிழில் போனாலும் அப்படி தான். அவர் தமிழர், கிறிஸ்டினை மாட்டார். இந்த பிள்ளைங்க என் கூட வேலை செய்கிறவங்க அதுக்குன்னு ஒரு குரூப் அனுப்பிடுவாங்க வேனில் என் கூட வேலை செய்கிறவங்க. ஐயோ அவர் கிறிஸ்டியனா அவரை வச்சு தான் அவமானப்படுத்துங்க. என்னது உங்களுக்கு எனக்கும்? நீங்கள் கிறிஸ்டியன் இன்னைக்கு பேபி சீட் பண்ணுறேன்னு எங்கள் அம்மா மாதம் இருக்கிறதுலேருந்து கூட்டிகிட்டு போய் அருமையாக்கி உங்களுக்கு வேலை கறியாக்கி படிக்கக்கூட டைம் இல்லாமல் 12 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 3 மணிக்கு எழுப்பிடுவாங்க. பார்க்குறேன்னு சொன்ன போய் உங்களுக்கு RX மோட்ரு டாக்ஸி ஓட்டுறது உங்களுக்கு மட்டும் உங்கள் தம்பி தான். சரி இவங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எல்லா கிறிஸ்டியனும் நல்லவங்களில் மலேசியனுக்கு ப்ரீஃபில் இந்த என்ஜிஓ மாதிரி தான். இவங்க போய் சேரிட்டி டொனேஷனு இந்த வெள்ளைக்காரன் பாட்டு படிக்கிறது. நான் அனாதை ஆசிரமத்துலேருந்து அந்த மலேசியன்களை ட்ரெயினியாக இருக்கேன். அனாதை ஆசிரமம் அவங்க என்ன செஞ்சாங்க, வெள்ளைக்காரனை கிறிஸ்டின் பாட்டு படிக்க வச்சு ஐயோ அது வரும்டா 2 லட்சம் 3 லட்சம் அந்த கிறிஸ்டின் தான் 100 வட்டி 50 வழி என்னத்துக்கு என்னை கொண்டு போய் எண்ணெய் வைக்கிறாங்க. நான் எண்ணெய்லன்றேன். மலேசியனுக்கு அக்கௌண்ட் கிறிஸ்டின் சொல்லிட்டான். ஒரு மண்டபத்தில் ஏதோ ஒரு இதில் வச்சாங்க எங்கேயோ. நான் எண்ணெயில் மேசம் நிறையா காசு கொலெக்ஷன் எண்ணெயிலன்ற என்னத்துக்கு இந்த கிறிஸ்டின் தானே. அப்புறம் நான் சொல்கிறேன் எனக்கு அது என்ன செய்கிறாங்கன்னா ட்ராப் பண்ணுறாங்க எண்ணெய். அதாவது அதில் 50 500 எடுத்தால் நான் அனாதை ஆசிரமம். நீங்கள் என்ன செய்றீங்க? சரிதி தானே, அன்பிரிவிலேஜ் தானே, நடத்த தப்பா? அது என்ன அப்படியே ட்ராப் பண்ணி அந்த காசை எடுக்கணும்னு எடுத்தால் ஜீசஸ் என்ன பண்ணிச்சிடுவார். இன்றைக்கி ஜீசஸ் என்னை ட்ராப் பண்ணி அதில் போட சொன்னாரா? யார் சொல்லி கொடுக்குறது? அப்புறம் வாழ்க்கை பூரா என்ன திருடிச்சு சொல்கிறதுக்கா? நீங்களே என்னால் கிறிஸ்டினு தயவு செஞ்சு திருந்துங்க. நீங்களாம் இந்த காசு எண்ணும் போது என்னை கூப்பிட்டவங்க அக்கௌண்ட் என்ன சொல்லி கிறிஸ்டின் சொல்லிட்டேன். அது 28 வயசு இருக்கும், எனக்கு 17 வயசு. நான் என்னன்றேன் ஃபாஸ் பண்ணுறாங்க என்னன்னு சொல்கிறேன். வேணாம் எனக்கு காசுன்றது பிடிக்காது. மேசம் நிறையா காசு. அதுலேருந்து தெரியாமல் கூட ஒரு 100 வழியோ 200 வழியோ 500 வழியோ எடுத்தா நீங்கள் என்ன சரிதி தானே அனுப்பி. நானும் ஆசிரமத்துலேருந்து வந்திருக்கேன் உங்கள் மிஷினுக்கு ட்ரெயினியா. நானும் அனாதை ஆசிரமத்துலேருந்து வந்திருக்கேன். திருநா தப்பா? அது தாண்டா நியாயமே இல்லை தானே. இவங்க உட்கார வச்சு நான் திருநாளும் தப்பு இல்லை. அந்த கடவுள் நீங்கள் டொனேஷன் எடுக்கிறீங்கன்னா அன்பிரிவிலேஜ் அனாதைங்களுக்கு 17 வயசு ஃபாஸ்ட் பண்ணி செய்ய வைக்கிறாங்க. இதே அதான் சொல்கிறவங்க சில கிறிஸ்டினுக்கு அறிவே இல்லை. நான் அனாதை ஆசிரமம் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, ட்ராப் பண்ணி செய்ய வைக்கணும்னு பார்க்குறீங்க. நீங்கள் செய்ய வச்சா நீங்கள் தான் குற்றவாளி. உங்கள் ஜீசஸ் என்னடா சொல்லி கொடுத்துருக்காரு? நான் அங்கே என்ன மாட்டேன்னு இதே பரவாயில்ல இவ்வளோ காசு இருக்குது, நம்மளே அனாதை தானே, ஒரு 100 வழியே எடுத்தால் போச்சுடா. இது என்ன லாஜிக்கா? நீங்கள் 30 வயசு, எனக்கு 17 வயசு, அனாதை ஆசிரமம் உங்களுக்கு ட்ரைனிங் வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு படிப்பு கொடுக்குறீங்க, என்ன வைக்கிறீங்க? நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் யாருக்கு நீங்கள் திருடி உங்களுக்கே பாய்ச்சிக்கலாம். அது எனக்கு தெரியாதுல என்ன செய்கிறீங்கன்னு, சொத்து சுற்றிக்கிறேன்னு தெரியாது. நம்ம நான் பார்த்துக்கிட்டல எல்லாத்தையும் சொல்ல. என்னடா 30 வயசு நீங்களா என்ன மாதிரி கிறிஸ்டியனு மலேசியனுக்கு உட்கார வச்சு ட்ராப் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன். இந்த ட்ராப்பில் 100 200 நம்ம ஏதாச்சும் வாங்கலான்னு எடுத்தால் சுற்றி அடிப்பாங்க. என்ன உங்கள் ஜீஸ் இப்போ தான் சொல்லி கொடுத்தாரா? உங்கள் ஜாதிக்கு ஒண்டி தான் என்ஜிஓ லெஸ் ப்ரிவிலேஜ் செய்யணும். நானும் அனாதை இடத்துலேருந்து உங்களை ட்ரைனிங்காக இருக்கிறேன். நீங்கள் கூப்பிட்டு ட்ராப் பண்ணுவீங்க, நீங்கள் சாலா இல்லை. அதில் நம்ம நீங்கள் என்ன அனாதை தான் சரி. அப்போ நானும் அனாதை 100 வழியை எடுத்துட்டா ஐயோ போச்சுடா. நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்கானுங்க? கொஞ்சம் திருத்துங்க. இன்றைக்கி இந்த கிறிஸ்டின் வந்தால் தான் என் கூட்டாளி அப்பா தான், என் மகனோட கூட்டாளியோட அப்பா தான். இன்றைக்கி அவங்க மகன் இந்த காட்டுக்காரன் திருட்டு பள்ளி போட்டோன்னா அவங்க மகன் ஜெர்மன் டாக்டராக இருக்கார். இப்படியே கிறிஸ்டின் இன்றைக்கி என்ன இவங்க தமிழவங்க செய்கிறாங்க. என்ன நீங்களாம் நல்லவங்களா? பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனாதையாக்கி எங்கள் அப்பாவை சாவடிச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி எரிக்க தானே பார்த்தீங்க, சாவடிக்க தானே பார்த்தீங்க. ஸோ எல்லாமே நல்லவங்கள பார்த்துக்குங்க கொஞ்சம்.